இப்போ நேற்று நான் சித்தான்னு ஒரு படம் பார்த்தேன். நல்ல எதார்த்தமாக தத்ரூபமாக அந்த சினிமாவோட தயாரிப்பு மேக்கிங் நல்ல தத்ரூபமாக இருந்தது, இயல்பாக இருந்தது. சில தவறுகள் இருந்தாலும் நல்ல படமாக இருந்தது. ஆனால் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த குழந்தைகளை எப்படி பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க, அதுபோன்ற ஆசாமிகளை பற்றி மக்கள் விழிப்பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு தவறான பாலியல் உறவு, இது குற்றம், பாலியல் குற்றங்கள். இதெல்லாம் பாலியல் குற்றங்கள் ஏன் நடக்குது அப்படின்னா, சரியான பாலியல் நடைமுறைகள்னு ஒன்று இருக்குது. பாலியல் நடைமுறை இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கள்ல, வயசு வந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அது கல்யாணமே பண்ணி வைக்கலைன்னா என்ன ஆகும்? அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும்ல. கல்யாணமே பண்ணி வைக்கலைன்னா இங்கே யாருக்குமே கல்யாணமே கிடையாது அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ இங்கே பெரிய குழப்பமே வந்துடும், சண்டைகள் வந்துடும், விபச்சாரம் அதிகரிச்சிடும், பாலியல் பலாத்காரம் அதிகரிச்சிடும், வன்முறை குற்றங்கள் அதிகரிச்சிடும். அதே மாதிரி தான் நம்ம கல்யாணத்தோடு நிறுத்திக்கிறோம். இன்னும் நிறைய நடைமுறைகள் இருக்குது. சரியான பாலியல் உறவுக்கான, அதாவது இந்த குற்றங்கள்லாம் ஏன் நடக்குது, அதை காரணத்தை நம்ம ஆராயணும். அந்த காரணம் ஏதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது பாலியல் குற்றம் நடக்குதா, யாரோ ஒரு குழந்தைய ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டானா அவனை கொல்லணும், வெட்டணும், அவனெல்லாம் உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா நம்ம இங்கே ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்கு, பாலியல் உறவில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு நாம் காவலாக இருக்கிறோம், நாமளும் ஒரு காரணமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியிலேருந்து அவங்க தன்னை விடுவிச்சுக்கிறாங்க. அவங்கள இந்த குற்ற உணர்ச்சி ஏற்படாமல் பாதுகாவலாக இருக்கணும் அப்படிங்கிற, அதாவது இந்த மாதிரி பாலியல் குற்றங்களுக்கு அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், ஜெயிலில் பிடிச்சி போட்டுடணும், தண்டனை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டா நம்முடைய கடமை தீர்ந்து போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. குற்றங்களை வாங்கி கொடுத்துட்டா, குற்றவாளிகளுக்கு தண்டனைகளை வாங்கி கொடுத்துட்டாலோ, அல்லது தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆதரவு தெரிவிச்சிட்டாலோ, நம்ம இந்த குற்றங்களுக்கு எதிரானவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். அதனால் இதுக்கு நமக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அப்படின்னு மக்கள் அத்தோடு முடிச்சிக்க பார்க்குறாங்க. இந்த பாலியல் குற்றங்கள் ஏன் நடக்குது, விபச்சாரம் ஏன் நடக்குது, இந்த பாலியல் வன்முறை, சின்ன குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் பண்ணுறது, அல்லது பெரிய பெண்களையும் பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க, கற்பழிக்கிறாங்க, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, சரியான பாலியல் உறவுக்கு இங்கே நம்ம தடை விதித்து வச்சுருக்கோம். நிறைய தடைகள், காதலிப்பதற்கு தடை விதித்து வச்சுருக்கோம். காதலிப்பதற்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது பெண்களுக்கு சீக்கிரமாக பண்ணி வச்சிடுறாங்க, ஆண்களுக்கு ரொம்ப தள்ளி போகுது. அப்போது ரொம்ப 30 வயசு ஆகுது. அப்போ அதுவே பெரிய அநீதி தானே, மிகப்பெரிய அநீதி தானே. இந்த மாதிரி சரியான பாலியல் உறவுகளை நம்ம நடைமுறைப்படுத்துகிறதே இல்லை, அது அவசியம்னு. ஏன்னா அதுதான் அதை நம்ம நடைமுறைப்படுத்தாதனால தான் இங்கே குற்றங்களே நடக்குது, பாலியல் உறவில் குற்றங்களே நடக்குது. இப்போ பிச்சை ஏன் எடுக்கிறாங்க, அல்லது திருடுறாங்கல்ல, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா மட்டும் போதுமா? அவங்க ஏன் திருடுறாங்க? ஒரு வேலை கிடச்சி, ஒரு வேலை செஞ்சு சம்பாதிச்சு 4 பேர் மத்தியில் ஒரு மரியாதையாக வாழும்போது அவங்களுக்கு ஏன் திருடணும், அர்த்தமே இல்லாமல், நம்ம அவசியமே இல்லாமல் திருடி இருக்கோம், இது எவ்வளோ மரியாதையாக வாழ்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அந்த மாதிரி திருடுறாங்க அப்படின்னா அவங்க ஏன் திருடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதோடு அவங்க கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது. அவங்க ஏன் திருடுறாங்க, அந்த காரணத்தை அவங்களுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், வேலை செய்கிறதுக்கு பழகி கொடுக்கணும், சம்பாதிக்க பழகி கொடுக்கணும். இதன் மூலம் அவர்களை திருத்தி, அப்போ வேலை இல்லாத திண்டாட்டம் தான் இங்கே திருடுவதற்கு காரணமாக இருக்கிறது, பிச்சை எடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது, ஊழல் பண்ணுறதுக்கெலாம் என்ன காரணமாக இருக்குன்னாக்கா, ஊழல் நிறைய மனித வாழ்க்கையில் நிறைய சுமைகளை சுமத்தி வச்சுருக்கோம். ஏன் ஊழல் பண்ணுறாங்க, ஏன் லஞ்சம் வாங்குறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் நம்ம நிறைய சுமைகளை சுமத்தி வச்சுருக்கோம். நீ பள்ளிக்கூடத்துக்கு உன் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணணும், அப்புறம் மருத்துவத்துக்கு நீ தான் பார்த்துக்கணும், அப்புறம் உன் கல்யாணத்தை வர நீ ஆடம்பரமாக பண்ணணும், உன் குழந்தைகளோட கல்யாணத்தை ஆடம்பரமாக பண்ணணும், வரதட்சணை கொடுக்கணும், அதுக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும், அப்புறம் கல்யாணத்தை ஆடம்பரமாக பண்ணணும், சடங்குகளை ஆடம்பரமாக பண்ணணும், அப்புறம் கோயில் அது இதுக்குன்னு வரியெல்லாம் கொடுக்கணும், திருவிழான்னு வரும், வரியெல்லாம் கொடுக்கணும், நன்கொடை கொடுக்கணும். இப்படி மனித வாழ்க்கையில் ஒரு தனி மனித முதுகில் ஏகப்பட்ட சுமைகளை அழுத்தும் போது வேறு வழியே இல்லை. நம்ம லஞ்சம் வாங்கினா தான், ஊழல் பண்ணால் தான் இந்த சுமைகளெல்லாம் நம்ம இறக்கி வைக்க முடியும். அப்போது குற்றங்கள் பண்ணுறதுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தப்பு பண்ணால் பிடிச்சி உள்ளே போட்டுறோம். ஆனால் ஏன் தப்பு பண்ணுறாங்க, அதுக்கான காரணம் என்ன, அதை நம்ம சரி செய்கிறதே கிடையாது. அதை சரி செஞ்சால் தான் இந்த குற்றங்களை நிறுத்த முடியும். இந்த குற்றங்கள் பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும், பாலியல் குற்றங்கள் ஏன் நடக்குது அப்படின்னா,
அவங்களுக்கு அந்த சரியான பாலியல் உறவு நடைமுறைகள் இருக்குல்ல, அது ஒரு தேவை. உடல் உறவு என்பது ஒரு தேவை. அந்த தேவையை நீ சரியாக பூர்த்தி பண்ணியா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அந்த தேவைன்னா ஒரு 18 வயசில், இப்போ பெண்களுக்கு 18 வயசில் கல்யாணம்ன்ற, ஆண்களுக்கு 21 வயசுன்ற, ஏன் அந்த வேறுபாடு? ஏன் 18 வயசில் ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா? இப்போ ஏன் அந்த வயசில் ஆண்களுக்கு மெச்சூரிட்டி இருக்காதா? 18 வயசில் பெண்களுக்கு மட்டும் மெச்சூரிட்டி வந்துருமா? அப்போது வந்து ஒரு 18 வயசில் கல்யாணம் பண்ணினாக்கா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தான் நீ வாழணும். அப்புறம் வந்து காதல் உறவை பதிவு செய்யணும். 16 வயசில் காதலிக்கணும். காதல் அப்போ அதெல்லாம் நீ நடைமுறைப்படுத்தினா எதுக்கு இவ்வளோ பாலியல் உறவில் குற்றங்கள் நடக்குது? அப்புறம் ஆபாச படம் பார்க்குறது, பாலியல் உறவில் குற்றம் நடக்கிறதுக்கு மனைவி இருந்தாலுமே அவன் ஏன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா, ஆபாச படம் பார்க்குறது. ஆபாச படம் பார்த்தாலே மனசு கெட்டு போயிடும். அப்புறம் சுய இன்பம் பண்ணணுன்னு தோணும். சுய இன்பம் பண்ணிட்டாலே அவ்வளோதான். ஒரு தடவை சுய இன்பம் பண்ணால் அடுத்து வர்ற ஒரு 7 நாளைக்கு மனசு வந்து கெட்டு போயிடும். ஒழுங்கு இல்லாமல் செயல்படும். கட்டுப்படுத்தவே முடியாது. கட்டுப்பாடு இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் அது செயல்படும். அப்போ அவங்களுக்கு எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தான் தோணும். அப்போது அந்த அளவுக்கு அறியாமையும் ஒரு காரணமாக இருக்குது. பாலியல் வன்முறைகளுக்கு அறியாமையும் ஒரு காரணமாக இருக்கிறது. மருத்துவர்களுக்கே அந்த அறிவு இல்லை. மருத்துவர்களே வந்து சுய இன்பம் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு பரிந்துரைக்கிறார்கள். அதனால் அந்தளவுக்கு மருத்துவர்களுக்கே அந்த அறியாமையும் பாலியல் வன்முறைகளுக்கு காரணமாக இருக்கிறது. ஏன்னா ஒருத்தர் கட்டுப்பாடாக இருக்கணும்னா நம்ம உடம்புங்கிறது ஒரு உடம்பை வந்து எங்கே தொடணும், எங்கே தொடக்கூடாது, எப்படி நம்ம உடம்பை நம்ம எப்படி கையாளணும். கண் இருக்குது, கண்ணில் போய் விரலை வச்சு குத்தலாமா? நம்ம அப்படி குத்தக்கூடாது தானே. இப்போ நம்ம உடம்பே நமக்கு, நம்ம கைகளே நமக்கு எதிராக நம்மளே நம்ம வந்து கொல்ல முடியும். தற்கொலை பண்ணிக்கிறாங்களே, யார் பண்ணுறா? யாரோ ஒருத்தராக பண்ணுறாங்க. நம்மளே தானே. இப்போ யார் தற்கொலை பண்ணிக்கிறாங்களோ அவங்களே தானே கழுத்தில் சுருக்கு மாட்டி எப்படி கொல்லணும், தன்னைத்தானே கொல்றதுக்கு கூட வழி இருக்குது. அதே மாதிரி தான் சுய இன்பங்கிறது நம்ம உடம்புல நம்ம ஒரு பொருளை எப்படி கையாளணும். இப்போ குளிக்கும்போது ரொம்ப பிறப்புறுப்பை ரொம்பவும் தேய்ச்சி குளிக்க முடியாது. அது மென்மையாக சுத்தப்படணும், அவ்வளோதான். மென்மையாக சுத்தப்படுத்துகிற நோக்கம் மட்டும்தான் இருக்கணும். ரொம்ப தேய்ச்சிங்கன்னா அது ஒரு காம உணர்ச்சி ஏற்படும், அது சுய இன்பம் மாதிரி போயிடும். அந்த மாதிரி அறியாமையும் பாலியல் வன்முறைகளுக்கு ஒரு காரணம். ஆபாச படம் பார்க்குறது, மனைவி குழந்தைகளோட குடும்பஸ்தராக இருப்பாங்க, ஆனால் ஆபாச படம் பார்ப்பாங்க. அவங்க பேரம்பேத்திகள்லாம் கூட இருக்கும். அவர் நல்லவராக கூட இருப்பார், நல்ல பொறுப்பானவராக கூட. ஆனால் வந்து ஒரு பொறுப்பானவராக இருப்பார். ஒரு ஆபாச படம் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே மனசு கெட்டு போயிடும். எப்படி நல்லவராக இருந்தால் விஷம் குடித்தா அது என்ன வேலை செய்யாதா என்ன? ஒருத்தர் நல்லவராக இருக்கார் அப்படின்னா அவர் விஷம் குடித்தா அந்த விஷம் வேலை செய்யாதா? அதே மாதிரி தான் நல்லவராக இருந்தாலும் அவர் கவனமாக இருக்கணும். ஒழுக்கமானவர் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி படம் பார்க்குறது அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லவராக இருக்கலாம், பொறுப்பானவர் இருக்கலாம், அவருக்கு பேரம்பேத்தி இருக்கலாம், மனைவி இருக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா கூட அவர் ஒரு அரை மணி நேரம் ஆபாச படம் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் பார்த்தாலே போதும். ஆபாச படம் பார்த்தாருன்னா அத்தோட மனசு கெட்டு போயிடும். அப்போது அதை பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணலான்னு தோணும். அது மாதிரி ஆபாச படம் பார்க்கக்கூடாது, சுயன்பம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஒரு அறிவு. இந்த அறிவு இல்லாத அறியாமையின் காரணமாகவும் அந்த பாலியல் குற்றங்கள் உடனே இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், குழந்தைகள்லாம் பண்ணணுன்னு தோணும். அந்த பார்வை கெட்டு போயிடும், கண் பார்வை கெட்டு போயிடும். ஒரு இப்போ ஆபாச படம் பார்த்துட்ட அல்லது சுயன்பம் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு கண் பார்வையே கெட்டு போயிடும். அக்கா தங்கச்சி குழந்தைங்க இந்த வித்தியாசமே தெரியாது. அந்தளவுக்கு இப்போ ஆபாச படம் இப்போ ஆண்களை மட்டுமே நம்ம குற்றம் சுமத்தக்கூடாது. பெண்களும் ஆபாச படம் பார்த்தா அவங்களுக்கும் அதே நினப்பு தான் வரும். பெண்களுக்கும் அந்த உறவில் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி பாலியல் உறவில் குற்றங்கள் நடைபெறுகிற அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குற்றங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா மட்டும் நம்ம வந்து பெண்களுக்கு நாம் காவலாக தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம நிரூபிக்க முயல்கிறார்கள். இப்போ இந்த மாதிரி குற்றங்களுக்கு எனக்கு என்கிட்ட ஆதரவு இல்லை பாரு, நான் வந்து இந்த மாதிரி குற்றம் நடந்தால் கண்டிப்பாக அவங்கள வந்து நான் கடுமையாக தண்டிக்கிறதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து பரிசீலிப்பேன், அதை தண்டிக்கணும்னு தான் நான் வந்து எனது குரலை நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டா, நான் அந்த குற்றங்கள்லேருந்து அப்பா இந்த குற்றங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு அதன் மூலம் வந்து பரவாயில்ல இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்கிட்ட வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக ஆண்கள் இப்படி சொல்கிறாங்க, சில பெண்களும் அப்படி இருக்காங்க. ஆனால் நம்ம என்றைக்குமே வந்து ஒரு சரியான பாலியல் உறவு நடைமுறைகள்னு ஒன்று இருக்குல்ல, காதலிப்பதற்கு அனுமதி, 18 வயசில் கல்யாணம் பண்ணணும், கணவனையோ மனைவியோ இழந்துட்டாக்கா உடனே கல்யாணம் பண்ணணும். ஒரு 3 மாதம் இடைவெளி தான் இருக்கணும். 3 மாதம் இடைவெளியில் அடுத்த கல்யாணத்தை பண்ணிடணும். கணவனையோ மனைவியோ ஏதோ ஒரு காரணத்தினால பிரியலாம், அப்புறம் வந்து இறந்து போயிருக்கலாம், கணவன் இறந்து போயிருக்கலாம், மனைவி இறந்து போயிருக்கலாம். அப்போ அவங்க உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு 3 மாதம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு கட்டாய சட்டம் போடணும்.
ஒரு மதத்தை அடிப்படையாக கொண்டு கன்னியாஸ்திரி, பாதிரியார், சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு நான் துறவின்னு சொல்லிட்டு யாருமே திருமணம் செய்யாமல் இருக்கவே கூடாது. அது ஒன்றும் தனிநபர் விருப்பம் கிடையாது. அது வந்து பொது அமைதிக்கான ஒரு நடைமுறை, கட்டாய நடைமுறை. அப்போ தான் சமூகம் அமைதியாக இருக்கும். அதே மாதிரி முதுமையில் வந்து ஒருத்தர் கணவனை இழந்துட்டாரா, மனைவி இழந்துட்டாரா, உடனே கல்யாணம் பண்ணுவீங்க. ஏன்னா அது மாதிரி முதியவர்கள் இருப்பாங்க. ஒரு 50 வயசில் ஒருத்தருக்கு மனைவி போயிட்டாங்க, மனைவி இல்லை அப்படின்னா எங்கேயாவது கணவன் இல்லாத ஒரு 50 வயசுக்கு கீழேயோ மேலேயோ 4-5 வயசு மேலே 4-5-10 வயசு கீழே யாராவது இருக்காங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணி விருப்பத்தோடு அவங்களோட சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அது மாதிரி பிழைக்கிறதுக்காக நீ வந்து நகரத்துக்கு போறியா, உன் கிராமத்தில் வந்து நகரத்துக்கு போகும்போது நீ தனியாக போவத, உன் குடும்பத்தையும் கூட்டிகிட்டே போ. நீ உலகத்தில் எங்கே போனாலும் எங்கே வசித்தாலும் மக்கள் குடும்பமாக 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க யாரும் தனியாகவே வசிக்கக்கூடாது, குடும்பமாக தான் வசிக்க வேண்டும். இப்படி சரியான உடலுறவு நடைமுறைகள், அந்த பாலியல் உறவை வந்து அமைதியாக இருக்கணும்னா இந்த மாதிரி நடைமுறைகளை கட்டாயப்படுத்தினா தான் அமைதியாக இருக்க முடியும். அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாமல் இதெல்லாம் நீங்கள் சரியான நடைமுறைகளுக்கெல்லாம் நிறைய தடை. அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கணவனை இழந்த பெண்கள் தனியாக இருக்காங்க, மனைவி இல்லாத ஆண்கள் தனியாக இருக்காங்க. 40 வயசுக்கு மேலே, 30 வயசுக்கு மேலே, 35 வயசுக்கு மேலெலாம் வாழ்நாள் முழுவதும் தனியாகவே இருக்காங்க. சில பெண்கள் 2 குழந்தைகளோட இளம் விதவைகள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணலை. ஆனால் வந்து இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் நடைபெறும்போது அதுக்கு எதிராக கோபத்தை வெளிப்படுத்தி இந்த மாதிரி ஆட்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருணும், இப்போ கடுமையாக தண்டிக்கணும், தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதோட தனது கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த குற்றங்கள் நடைபெறதுக்கு என்ன காரணமோ அதை சரி செஞ்சிட்டாலே இந்த குற்றங்கள் நடைபெறாது. இந்த குற்றங்கள் இப்போ ஏன் பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இங்கே காதலிப்பதற்கு தடை, ஆண் பெண் பேசுவதற்கு தடை, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுங்கிறாங்க, ஆண்களும் சொல்கிறாங்க பெண்களும் சொல்கிறாங்க. ஏன்னா வெளியே போய் வேலைக்கு போயிட்டாங்கன்னா படிச்சுட்டாங்கன்னா அல்லது படித்து முடித்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா வெளியில் போனால் காதல்லாம் ஏற்படும். காதல் ஏற்பட்டால் அது குடும்பத்துக்கு சரி வராது. அப்போ பெண்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறீங்க, அப்புறம் வந்து காதலுக்கு எதிராக இருக்கிறீங்க, அப்புறம் வந்து 18 வயசில் ஆண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்க, பெண்களுக்கும் பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்க, கட்டாயமாக பண்ணிடணும் அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க. கணவனை இழந்தவர்களோ அல்லது மனைவி இழந்தவர்களுக்கோ அடுத்த 3 மாதத்தில் திருமணம் பண்ணியாகணும்னு எந்த சட்டமும் கிடையாது. முதுமையில் கணவனையோ ஒரு 50 வயசுலேயோ 70 வயசுலேயோ எந்த ஒரு வயசுலேயும் கணவனையோ மனைவியோ இழந்தவங்களுக்கு உடனே மறுமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாய சட்டம் எதுவுமே கிடையாது. ஒரு நகரத்துக்கு பிழைப்பிற்காக வெளியூருக்கு போகிறவங்க குடும்பத்தோடு போகணும், மனைவியும் கூட்டிகிட்டு போகணும், அப்படியும் ஒரு சட்டம் கிடையாது. இப்படி பாலியல் உறவை சரியாக அதாவது பாலியல் உறவை வந்து கட்டாயப்படுத்தணும். உடலுறவு தேவையை வந்து கட்டாயப்படுத்தணும். அது ஒரு இன்றியமையாத தேவை. அதுதான் அமைதிக்கு வழிவகுக்கும். அப்போ அதை பண்ணுறதுக்கு இங்கே ஒருத்தருக்குமே அந்த அக்கறையே கிடையாது. வெறும் சுயநலமாக இருக்காங்க. தான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மற்றவங்கள பற்றி கவலைப்படுற. அப்புறம் இந்த குற்றங்கள் நடக்காமல் எங்கே போகும்? இந்த மாதிரி குற்றங்கள் நடக்க தான் செய்யும். விபச்சாரம் ஏன் நடக்குது? இந்த மாதிரி பாலியல் நடைமுறைகள், சரியான பாலியல் உறவுக்கான சரியான நடைமுறைகள் இருக்குல்ல, அதை நீங்கள் கட்டாயப்படுத்தலைன்னா விபச்சாரம் நடக்க தான் செய்யும், கற்பழிப்பு நடக்க தான் செய்யும், பாலியல் பலாத்காரம் நடக்க தான் செய்யும். அப்புறம் பாலியல் பலாத்காரங்களை செஞ்சவங்கள, கற்பழித்தவங்கள பிடிச்சி நீங்கள் தண்டிப்பீங்க. எல்லோரும் மாட்டுவாங்களா? பணக்காரங்க தப்பிச்சிருவாங்க. இதில் வந்து பணம் இல்லாத குற்றவாளிகள் அவங்க மாட்டிப்பாங்க. உண்மையிலே வந்து குற்றம் செய்தவர்கள் தான் இங்கு தண்டிக்கப்படுகிறார்களா? நிரபராதிகளை கூட தண்டிப்பாங்க. அப்போது இந்த பாலியல் குற்றங்கள் நடைபெறுவதற்கு யாரெல்லாம் காரணம் தெரியுமா? காதலுக்கு எதிராக நடக்கிறாங்க அவங்க எல்லாருமே இந்த பாலியல் குற்றம், கற்பழிப்புக்கு காரணம் காதலுக்கு எதிரானவர்கள். 18 வயசு ஆன உடனே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் உடன்பாடு இல்லையா எனக்கு யாருக்காவது? அவங்களும் இந்த கற்பழிப்புக்கு காரணம், அவங்களும் பாலியல் குற்றவாளிகள் தான். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கணவனை பிரிஞ்சிட்டான்னா அந்த ஆணுக்கு வந்து அந்த மனைவிக்கு வந்து ஜீவனாம்சமாக 10 லட்சம் கொடுக்கணும், 5 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு பிரிவை காரணமாக காட்டி அந்த ஆணை வந்து ரொம்பவும் வதைக்கிறது. ஒரு ஆண்களை வந்து ஒரு அடிமையாக நினைக்கிறது, பணம் சம்பாதிக்கிற அடிமைகளாக ஆண்களை பார்ப்பது, அதாவது பயமுறுத்துறது. நீ பிரியக்கூடாது, விருப்பமில்லாத உனது வாழ்க்கையிலேருந்து நீ பிரியக்கூடாது, பிரிஞ்சால் நீ இவ்வளோ காசு அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பெரிய வன்முறை, ஆண்களுக்கு எதிரான ஒரு வன்முறை. அப்புறம் அவன் கடனாளி ஆயிடுறான். அவன் வந்து என்ன பண்ணுறான், லோன் வாங்கி அப்புறம் அதை அடைக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகி அவனை கடனாளி அப்போ பெண்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிற இந்த இதெல்லாம் வந்து ஓட்ட அரசியல். பெண்கள் மீது பரிதாபப்பட்டால் அவங்ககிட்ட இருந்து ஓட்டை வாங்கிடலாம்,
அப்படின்னு பெண்கள் மீது பரிதாபப்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சலுகைகளை அளித்து சலுகை வாழ்க்கை, சொகுசாக நீ வீட்டிலே உட்காரு, அந்த சிந்தனை தான், நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்கிட்ட வந்து சலுகைகளை செய்து அவங்ககிட்டேருந்து பாராட்டு சான்றிதழை பெற்று அந்த பெண் அடிமைகள்கிட்டருந்து பாராட்டு சான்றிதழை பெறுகிற நோக்கம். இப்படி வந்து பாலியல் குற்றங்கள் நடைபெறுவதற்கு யாரெல்லாம் காரணம்னா காதலுக்கு எதிரான அத்தனை பேரும் பாலியல் குற்றவாளிகள் தான். அது மாதிரி இந்த ஒரு விவாகரத்துக்கு கோர்ட்டுக்கு போனால் உடனே ஆகிறதில்ல, பல வருஷம் இழுத்தடிக்கிறாங்கல்ல, அந்த சட்ட பிரதிநிதிகள், நீதிபதிகள், இவங்க எல்லாருமே பாலியல் குற்றவாளிகள் தான். ஏன்னா ஒருத்தர் தனியாக இருக்கக்கூடாது, ஒரு கணவனையோ மனைவியோ பிரியணும்னு நினைக்கிறாங்க, விருப்பமில்லாத வாழ்க்கையை வந்து வாழ விரும்பலை அப்படின்னா அது அவருடைய ஏதாவது குழந்தைகள் வந்து இருக்காங்க, 8 வயசுக்குள்ளே குழந்தைகள் இருந்தால் பெரியவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. 8 வயசுக்கு கீழே குழந்தைகள் இல்லை அப்படின்னா உடனே அனுமதி கொடுக்கணும். அப்போ அப்படி அனுமதிக்காத அந்த சட்டத்தின் காவலர்களாக இருக்கிற நீதிபதிகள், இவர்கள் எல்லாருமே இந்த பாலியல் குற்றவாளிகள் தான். அப்புறம் அதான் ஒரு 18 வயசில் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு ஒரு சட்டத்தை போடலை. அப்போ அந்த சட்டத்தோட பிரதிநிதிகளாக யாரை நம்ம பார்க்குறோம்? அந்த நீதிபதிகளையும் வழக்கறிஞர்கள் தான் பார்க்குறோம். அப்போது அவங்க அதுக்காக எந்த முயற்சி எடுக்கலை அப்படின்னா அவர்களும், அப்போது இந்த பொதுமக்கள் எல்லாருமே இந்த குற்றங்கள் நடைபெறுவதற்கு நாம் தான் காரணமாக இருக்கிறோம். குற்றங்கள், அதுக்கான சட்டங்கள், சரியான பாலியல் உறவுகளை இங்கு நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முயற்சி எடுக்காத நாம் அனைவருமே பாலியல் குற்றவாளிகளாக நாம் இருக்கிறோம். நான் வந்து என் பங்குக்கு நான் எனது கருத்தை தெரிவித்து விடுகிறேன். அது மாதிரி கருத்தை தெரிவித்து அப்படி ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் பரப்பணும். அப்போ தான் வந்து சரியான பாலியல் உறவுகளை நடைமுறைப்படுத்தி விட்டால் பாலியல் குற்றங்களை வந்து பெருமளவு தவிர்த்து விடலாம். அதுமாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு, அதன் மூலம் ஆண்களுக்கும் பாதுகாப்பு. இப்போ ஒரு ஆண் வந்து பெண்ணை பலாத்காரம் பண்ணுறான் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு மட்டும் பாதுகாப்பு, ஆபத்து கிடையாது. அந்த பெண்ணுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, அவனுக்கும் பாதிப்பு தான். ஏன்னா அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க, ஜெயிலில் பிடிச்சி அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க, அவமானம். அப்போ இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? அது பெண்ணுக்கும் ஆபத்தாக இருக்குது, பாதிப்பாக இருக்குது, ஆணுக்கும் ஆபத்தாக இருக்குது. அப்போ ஆண்களையும் பாதுகாக்கணும். பாலியல் குற்றங்களிலிருந்து பெண்களை மட்டும் பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகாதீங்க, ஆண்களையும் பாதுகாக்கணும். அந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடாது. இப்போ திருடுறாங்க அப்படின்னா எந்த வீட்டில் நீ திருடுறியோ அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் அது இழப்பு, திருடுற உனக்கும் இழப்பு. ஏன்னா என்றைக்கா ஒரு நாள் நீ போலீஸில் மாட்டிட்டேன்னா நீ வந்து உனக்கு அப்புறம் ஜெயிலில் தான் இருப்ப, உன் வாழ்க்கை நாசமாக போயிடும், உன்னை பற்றி நல்ல பேர் இருக்காது, மரியாதை இருக்காது. அப்போது குற்றங்கள் செய்கிறாங்க பாருங்கள், அவங்களையும் நம்ம பாதுகாக்கணும். குற்றங்கள் செய்பவர்களிடமிருந்து பொதுமக்களை பாதுகாக்கணும். அந்த மாதிரி குற்றங்கள் செய்பவர்களையும் நம்ம பாதுகாக்கணும், அந்த குற்றங்களிலிருந்து பாதுகாக்கணும். குற்றவாளிகளை வந்து தண்டிக்கிறது, குற்றவாளிகளை தண்டிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர குற்றங்களிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது? குற்றங்களை செய்ய விடாமல் மக்களை எப்படி பாதுகாப்பது? குற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாக்கணும். எப்படி நோய்களிலிருந்து மக்களை பாதுகாக்கணும்ல, நோயாளிகளை வந்து பாதுகாக்கணும் என்பதை விட நோய்களிடம் சிக்கிக்கொள்ளாமல் மக்களை பாதுகாக்கணும். அது மாதிரி குற்றங்களில் சிக்கிக்கொள்ளாமல் மக்களை பாதுகாக்கணும். குற்றவாளிகளாக மாற விடாமல் மக்களை பாதுகாக்கணும். ஒரு குழந்தைய அப்படி தானே அம்மா அப்பா ஏன் அப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க? அதை பண்ணாத, இதை பண்ணாத, நல்லது பண்ணு அப்படின்னு ஏன் வளர்க்குறாங்க? பிற்காலத்தில் அந்த குழந்தைகள் குற்றவாளிகளாக மாறிவிடக்கூடாது, குற்றங்களிலிருந்து தனது பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் பெற்றோர் வளர்க்குறாங்க. அது மாதிரி தான் மக்களையும், இந்த மக்கள் யார்? இந்த அரசாங்கம். பெற்றோர்கள் என்றால் மக்கள் வந்து பிள்ளைகள். இந்த அரசாங்கம் எப்படி பார்க்கணும்? மக்களை பிள்ளைகளாக பார்க்க வேணும். தனது பிள்ளைக்கு என்ன சரியோ அதை தான் அந்த ஆட்சியாளர்கள் தனது மக்களுக்கு சரியென்று அதை கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மக்கள் ஏன் குற்றவாளிகளாக மாறுகிறார்கள்? குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கணும், அதுக்காக நம்ம விட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் மேற்கொண்டு குற்றம் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் ஏன் இவர்கள் குற்றம் செய்கிறார்கள், குற்றம் செய்வதற்கு என்ன காரணம், அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு எந்த நடைமுறை, ஏதாவது முயற்சி எடுத்திங்களா? எதுவுமே எடுக்கலை. அப்படி இருந்தால், அப்படி முயற்சி எடுக்காத நாம் அனைவருமே பாலியல் குற்றவாளிகள் தான். இங்கே வந்து சரியான பாலியல் உறவு நடைமுறைகளை நம்ம நடைமுறைப்படுத்துகிறதே கிடையாது. அதாவது 18 வயசில் கல்யாணம் பண்ணணும், காதல் உறவு 16 வயசில் காதலிப்பதற்கு அனுமதி, காதலிக்கிறவங்களுக்கு உடல் உறவு வைத்துக் கொள்வதற்கு அனுமதி, இப்படிலாம் நம்ம பண்ணுறதே கிடையாது. அது மாதிரி கணவனை இழந்தவர்களை உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், மனைவி இழந்தவர்கள் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், எந்த வயசில் துணை இழந்தாலும் உடனே மறுமணம் செய்து கொள்ள வேண்டும், கட்டாயப்படுத்தணும். அது மாதிரி ஏதாவது வெளியூருக்கு போறியா, நகரத்துக்கு போறியா, குடும்பத்தோடு போயிடு, இப்படி நாம் வந்து கட்டாயப்படுத்துகிற கிடையாது. அதாவது பிரியன்னு நினைக்கிறியா, பிடிக்காத மனைவிடமிருந்து பிடிக்காத கணவரிடமிருந்து எளிதாக பிரிந்து கொள்வதற்கான வசதி, ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிற அந்த சட்ட நடைமுறை, இதெல்லாம் தடுக்கணும். அப்போது இப்படி சரியான நடைமுறைகளெல்லாம் இவங்க நடைமுறைப்படுத்துகிறதே கிடையாது. சரியான பாலியல் உறவில் வந்து அமைதியை ஏற்படுத்தக்கூடியது இந்த மாதிரி நடைமுறை தான். பாலியல் உறவுகளை
பாலியல் உறவுகளில் உள்ள சரியான நடைமுறைகள் இதை அமல்படுத்தாமல் விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. விபச்சாரத்தை தொழிலாக அங்கீகரிக்கிறார்கள். ஓரினச்சேர்க்கைக்கு அங்கீகாரம், விபச்சாரத்துக்கு அங்கீகாரம். அதன் மூலம் இங்கே அமைதி ஏற்படுத்த முடியும். இல்லைன்னா பாலியல் குற்றங்கள் அதிகரித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு அது சரியானதை நடைமுறை. இவங்க மேலும் மேலும் தப்பு பண்ணுறாங்க. அரசாங்கமும் சேர்ந்து தப்பு பண்ணுது. இங்கே ஏற்கனவே அந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கலன்னா இங்கே விபச்சாரம் நடக்காமல் போயிடாது. அரசாங்கம் அனுமதி கொடுக்கலனாலும் இங்கே விபச்சாரம் நடக்கும், மறைமுகமாக நடக்கும். இப்போ தைரியமாக வெளிப்படையாக நடக்குது. காரணம் அரசாங்கம் அனுமதி கொடுத்துருச்சு. அப்போது இங்கே அந்த அரசாங்கம் சரியான சட்ட நடைமுறைகளை ஏற்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலாக மக்களோடு சேர்ந்து நாங்களும் குற்றம் செய்கிறோம் பாருங்கள், பாலியல் விபச்சாரத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம், விட்டா கற்பழிப்பு கூட அனுமதி கொடுத்துருவாங்க புல்லுங்க. அந்த அளவுக்கு அரசாங்கம் மக்களோடு போட்டி போட்டுக்கொண்டு குற்றங்களில் ஈடுபடுகிறது. அரசாங்கமே குற்றம் செய்கிறது. விபச்சாரங்கிறது ஒரு குற்றம் அப்படின்னா அரசாங்கமும் சேர்ந்துக்கிட்டு குற்றம் பண்ணுது. நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம், விபச்சாரம் பண்ணுங்கள், நீங்கள் அமைதியாக விபச்சாரம் பண்ணுங்கள், நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அரசாங்கத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இங்கே என்ன வேணாலும் அவங்க ஒரு சட்டமாக போட்டு நடைமுறைப்படுத்த முடியும். அப்படி இருக்கும்போது அதை வச்சுக்கிட்டு அந்த ஆற்றல் அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஏன் நல்ல சட்டங்களை உருவாக்கலாம்ல. 18 வயசில் கல்யாணம் பண்ணணும், அப்படியே 16 வயசில் காதலுக்கு அனுமதி, காதல் உறவை பதிவு செய்யணும், இப்படி யார் கணவனை இழந்தவர்களோ மனைவி இழந்தவர்களோ உடனே திருமணம் செஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு பெரிய ஒரு அமைச்சகமே போட்டு ஒரு துறையவே உருவாக்கி அந்த திருமண உறவுகளை எப்படி இப்போ மேட்ரிமோனி வெப்சைட்லாம் இருக்குது. இதெல்லாம் தனியார் மயமாட்டம். இது அரசாங்கம் பண்ணணும். இந்த வேலையை அரசாங்கம் பண்ணணும். மேட்ரிமோனியல் இதெல்லாம் அரசாங்கம் பண்ணணும். முனைப்போட ஏன்பா நீ இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க, உன் மனைவியை நீ பிரிஞ்சுட்ட, உன் கணவனை நீ பிரிஞ்சுட்ட, ஏன் இன்னும் நீ கல்யாணம் பண்ணாமல் இருக்க, இங்கே வா, இங்கே ஒரு வரன் இருக்குது, அங்கே ஒரு ஆள் இருக்குது, நீ பேசிப்பார், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணு, இது இல்லையா உனக்கு பிடிக்கலையா, மேற்கொண்டு நாங்கள் உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம், எப்போ உனக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தாமல் மேலும் மேலும் குற்றங்களை மக்கள் விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. சரியானதை செய்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு அறிவு இல்லை, துணிவு இல்லை. துணிவு இருந்தால் தான் அந்த அறிவே வரும். துணிவு இல்லாதவர்கள் தான் கோழை அரசியல்வாதிகள் தான் இந்த அரசாங்கத்தை ஆளுகிற ஆட்சியாளர்கள். அவங்களும் கோழையாக இருக்கும்போது தான் கோழைகளுக்கு தான் இப்படிப்பட்ட யோசனைலாம் வரும். அப்புறம் இன்னொன்று இந்த பாலியல் குற்றங்களுக்கு நடைபெறுவதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் என்னென்னாக்கா, அன்பு இல்லாமல், சிறு வயதில் பெற்றோர்களிடம் அன்பு இல்லாமல் வளர்க்கப்படுகிற குழந்தைகள் தான் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாக இருப்பார்கள். கற்பழிக்கணும், சுய இன்பம் செய்யணும், ஆபாச படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வமே யாருக்கு வரும்னா, இந்த சின்ன வயசில் பெற்றோர்களால் அவமானப்படுத்தப்பட்டு வளர்க்கப்படுகிறாங்க பாருங்கள். சிறு வயதில் அந்த ஒரு 8 வயசுக்குள்ளே 10 வயசுக்குள்ளே பெற்றோர்களால் ஆசிரியர்கள் அடிக்கிறாங்கல்ல, திட்டுறாங்க. அது மாதிரி அப்புறம் உறவினர்களில் இருந்து அடி வாங்குவாங்க. அப்புறம் அந்த சின்ன பருவத்தில் அதுபோன்று ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா 10 வயசுக்குள்ளே தான் அவங்களுடைய நட்பு எல்லாமே இருக்கும். அவங்ககிட்ட இருந்து சண்டை சச்சரவு, ஒரு ஆரோக்கியமான உறவே இருக்குது. அது மாதிரி அம்மா அப்பா கிட்ட இருந்து அவமானப்படுத்தப்படுவது, அம்மா பெற்றோர்களிடமிருந்து அன்பு கிடைக்காமல் போகிறது, இவர்கள் தான் இந்த ஆபாசம் படம் பார்க்குறதுல ஆர்வமாக இருப்பாங்க. இந்த சுய இன்பம் செய்கிறதுல யார் ஆர்வமாக இருப்பாங்கன்னா, இந்த அன்புன்னா என்னன்னு தெரியாதவங்க, பாசம்னா என்ன, அக்கறைன்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க தான் ஆபாச படம் பார்ப்பாங்க. மனசு கெட்டு போய் உளவியல் ரீதியாக அவங்க மனசில் அன்பே இருக்காது. அவங்க தான் இந்த சுய இன்பம் செய்கிறது, ஆபாச படம் பார்க்குறது, கற்பழிக்கணும், விபச்சாரத்துக்கு போகிறது, விபச்சாரத்தை தேடி பெண்களை தேடி போகிறாங்கல்ல. அது மாதிரி அது ஆண் விபச்சாரமும் இருக்குது. அது ரொம்ப ரகசிய விபச்சாரமாக இருக்குது. ஆக விபச்சாரத்தை நோக்கி போகிறது, சுய இன்பம் செய்கிறது, ஆபாச படம் பார்ப்பதில் இன்பம், இதெல்லாம் இதெல்லாம் எப்படின்னாக்கா, அது மாதிரி இதெல்லாம் சின்ன வயசில், அது மாதிரி ஓரின சேர்க்கை கூட அப்படி தான். சின்ன வயசில் பெற்றோர்களிடமிருந்து, சுற்றத்தாரிடமிருந்து, நண்பர்களிடமிருந்து, உறவினர்களிடமிருந்து அந்த அன்பு கிடைக்காமல் போகிறது தான். பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஆசிரியர்கள் அச்சுறுத்துகிற உறவு முறை. மனுஷங்களே அச்சுறுத்தும் போது தான் இந்த குற்றங்கள் நடைபெறுகிறது. மனுஷங்கிட்ட அன்பு குறைஞ்ச போது தான், அன்பு குறைஞ்ச இப்போ சிலருக்கு ஆபாச படம் பார்க்குறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆபாசம் எங்கே இருந்தால் எங்கேயாவது ஒரு படம் ஏதோ ஃபேஸ்புக் ஏதோ பார்க்குறோம் அப்படின்னா அதை உடனே அது அவங்களுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அது தப்பு, அதனால் அதை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் இல்லாமல் இயற்கையாகவே அது அவங்களுக்கு அலர்ஜி, ஒவ்வாமை. ஆபாசம் என்பது ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தும், அலர்ஜி ஏற்படுத்தும். அது ஒரு அருவருப்பானது அப்படிங்கிறது அதாவது ஆபாச படம் பார்க்குறது, சுய இன்பம் பண்ணுறது, இதெல்லாம் அருவருப்பானது. அப்படி இருக்கும்போது அது எல்லாத்துக்குமே ரொம்ப பெற்றோர்களால் அன்போடு வளர்க்கப்படுகிற குழந்தைகளுக்கு இந்த ஆபாச படம் மோகமே வராது.
பெற்றோர்களுக்கு பணிவாக கட்டுப்பட்டு இருக்காங்களா, அவங்கெல்லாம் யாருனாக்கா அவங்க அந்த பெற்றோர்களிடமிருந்து நிறைய அன்பு கிடைக்குது. அவங்க அந்த குழந்தைகள் தான் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவாங்க. அந்த குழந்தைகள் வந்து இந்த மாதிரி தப்பான விஷயங்களில் அவங்களுக்கு ஒரு ஆர்வமே வராது. அப்போ யாருக்கு இந்த ஆர்வம் வரும் அப்படின்னா, சின்ன வயசில் பெற்றோர்களால் அடிக்கிறது, அவமானப்படுத்தப்படுறது, சுற்றத்தார், நண்பர்கள், அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஆசிரியர்கள் அடிப்பது, இப்படி வந்து உறவினர்களால் அடிக்கப்படுவது, சின்ன வயதில் அவமானப்படுத்தப்படுறாங்களா, அதுதான் வந்து இந்த பாலியல் வன்முறை மீது ஒரு மோகம். ஏன் விபச்சாரம் வந்து அது ஒரு வன்முறை, அது ஒரு குற்றம் நம்ம ஏன் சொல்கிறோன்னா, அந்த ஆபாச படங்கிறது, அதாவது விபச்சாரம் இல்லை, விபச்சாரம் ஒரு குற்றம் தான். ஆபாச படங்கிற பார்க்குறது தப்பா அப்படின்னு அதுலேருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆபாச படம் பார்க்குறது சரியாக தப்பானுங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. அது தப்பு தான், அது பெரிய குற்றம். ஏன்னா ஆபாச படத்தில் நடிக்கிறவங்க யார்? பாலியல் தொழில், அதாவது விபச்சாரம் பண்ணுறவங்க தான் ஆபாச படத்தில் நடிப்பாங்க. அப்போ விபச்சாரம் ஒரு குற்றம்னா ஆபாச படம் பார்க்குறதும் ஒரு குற்றம்தான். விபச்சாரம் தொழில் செய்கிறாங்க, அவங்களுடைய இன்னொரு தொழில் தான் ஆபாச படம் தயாரித்து இணையத்தில் பதிவேற்றம் செய்வது. இணையத்தில் பதிவேற்றம் செய்து அதன் மூலம் பணம் சம்பாதிப்பது. அதன் மூலம் அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அதுவும் ஒரு பாலியல் தொழில் தான். இணையவழி பாலியல் தொழில், இணையவழி பாலியல் தொழில் அப்படின்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஆபாச படம் பார்க்குறதுங்கிறது வந்து, ஆபாச படம் தயாரிப்பது அது வந்து ஒரு இணையவழி ஒரு சினிமா பாலியல் தொழில், அல்லது வந்து சினிமான்னு அது முன்னாடி இருந்தது. அப்போ இப்போ வந்து இணையவழி பாலியல் தொழிலாகத்தான் அதை நம்ம பார்க்குறோம். அப்போ விபச்சாரம் குற்றம்னா இணையவழி பாலியல் தொழிலாக இருக்கிற இந்த ஆபாச படமும், ஆபாச படம் பார்ப்பதும் குற்றம், அதை வந்து தயாரித்து இணையத்தில் பதிவு செய்வதும் குற்றம். அது பார்க்குறவங்க, ஆபாச படத்தை பார்க்குறவங்கள வந்து இணையவழி பாலியல் தொழிலுக்கான நுகர்வோர்களாக மாறிவிடுகிறார்கள். அதனால் அதுவும் ஒரு குற்றம் தான். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் விழிப்புணர்வோடு நம்ம இருந்துட்டால், பெற்றோர் அந்த அன்பு பாசம், இப்போ வந்து சிறு வயதினருக்கு ஏன் அடி அவமானம்லாம் வருது அப்படின்னா, இப்போ சின்ன பசங்களை ஏன் பெற்றோர்கள் அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னு அப்படின்னா வறுமை ஒரு காரணமாக இருக்கிறது. அப்புறம் வந்து அச்சுறுத்தல், அதாவது வாழ்க்கையை வந்து அச்சுறுத்துகிற ஒன்றாக பார்ப்பது. வாழ்க்கையை வந்து பயம், பெற்றோர்களுக்கு வாழ்க்கையை பற்றி நிறைய பயம் இருக்குது. என்னென்னாக்கா, பிள்ளைகளோட எதிர்காலம், அவங்களுக்கு ஒரு நகை சேர்க்கணும், கல்யாணம் பண்ணணும், பல லட்சம் தேவைப்படும், படிக்க வைக்கணும், அதுக்கு பல லட்சம் தேவைப்படும், இப்படி வந்து பெற்றோர்கள் பயந்து போயிருக்காங்க. அப்போது அந்த பிள்ளைகள் வந்து அந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செலவு செய்கிறாங்க, மருத்துவத்துக்காக செலவு செய்கிறாங்க, கல்விக்காக செலவு செய்கிறாங்க. இப்படிலாம் செலவு பண்ணும்போது அந்த பணம் வந்து வீணாக போயிடக்கூடாது, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறாங்க, எதிர்காலத்துக்கு கல்யாணத்துக்கு தேவையான நகைகளை சேர்க்குறாங்க. இப்படி பல லட்ச ரூபா அந்த பிள்ளைகளை நம்பி சேர்க்கணுங்கிற அந்த அழுத்தத்தில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, தியாகிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது வந்து பெற்றோர்களுக்கு பெரிய சுமையாக மாறுகிறது, ஒரு அழுத்தமாக மாறுகிறது. அப்போ இந்த பிள்ளைகள் தப்பு பண்ணாக்கா அது அவங்க உடனே வந்து அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற. அப்போ இந்த அரசாங்கம் தான் பெற்றோர்கள், இந்த பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் வன்முறைகளை ஏவுறதுக்கு அரசாங்கம் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த அரசாங்கம் என்ன பண்ணணுன்னா, கல்வியை நீ கட்டணம் இல்லாமல் கொடு, மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடு, அது மாதிரி வந்து இந்த திருமணங்கள், சடங்குகள், பிறந்தநாள், இது எதையும் கல்யாண மண்டபத்தில் இழுத்து மூடு, ஆடம்பரமாக பண்ணக்கூடாது. ஒரு நிகழ்ச்சி, இந்த திருமணம் ஏதாவது நிகழ்ச்சினா 50 பேருக்கு மேலே கூடவே கூடாது. அந்த மாதிரி 50 பேருக்கு மேலே கூட்டம் கூடக்கூடாது. இந்த மாதிரி அப்போ வந்து ஒரு மனித வாழ்க்கை எளிதாக மாறிவிடுகிறது. வாழ்க்கைன்னா ரொம்ப ஈஸிப்பா, படிக்க வைக்கிறது அரசாங்கம் பார்த்துக்குது, அப்புறம் வந்து மருத்துவத்தை அரசாங்கம் பார்த்துக்குது, அப்புறம் வந்து எந்த சடங்கையும் ஆடம்பரமாக பண்ண போகிறதில்ல, எல்லாம் எளிமையாக தான் பண்ணுறோம். அது மாதிரி காதலித்து தான் கல்யாணம் பண்ணணும், அப்போ வந்து வரதட்சணைங்கிறது வந்து இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி அப்போ மக்களுடைய வாழ்க்கைங்கிறது சுமை இல்லாமல் போய்விடும். ஆனால் அதை அரசாங்கம் செய்கிறதில்ல. மக்கள் மேலே மேலும் மேலும் இந்த மூட நம்பிக்கைகளை வந்து நல்ல பாதை ஏற்படுத்தி கொடுத்து மக்களுக்கு சுமை அதிகமாகிட்டே போகுது. மக்கள் இந்த வாழ்க்கையை வந்து அச்சத்தோடு பார்க்குறாங்க, எல்லாமே அச்சமாக இருக்கிறது இந்த வாழ்க்கையை பார்க்கும்போதே. அப்போ அந்த அச்சம்தான் பிள்ளைகள் மீது, யாராவது எளியவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு கோபம் வருது. இந்த வாழ்க்கை இவ்வளோ அச்சத்தை ஏற்படுத்தும் போது மக்களுக்கு கோபம் வருதா, அந்த கோபத்தை யார் மேலே வெளிப்படுத்தணும், யார் பார்த்தா ஏப்பச்சாப்பியாக இருக்காங்க, இந்த பிள்ளைகள் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க, இவங்களை அடித்தா யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த கோபத்தை இவங்களால் தானே இந்த வாழ்க்கை நமக்கு கஷ்டமாக மாறுது, பிள்ளைகளால் தானே பெற்றோர்களுடைய வாழ்க்கை கஷ்டமாக மாறுது. அப்போ இந்த பிள்ளைகள் தான் காரணம். ஆனால் பிள்ளைகள் தேவை தான். அதே நேரத்தில் அப்படிங்கும்போது அந்த பிள்ளைகள் மேலே அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு நாள் தானே நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், உனக்கு நகை சேர்க்கறதுக்காக தானே நாங்கள் மாடாக வேலை பார்க்குறோம், உனக்கு உன் கல்யாணத்தை நடத்துறதுக்காகவும் உன்னை படிக்க வைக்கிறதுக்காக தானே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், உடம்புக்கு எதாவது சரியில்லாமல் போச்சுன்னா உனக்கு மருத்துவம் பார்க்கணும், அதுக்காக தானே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம்
அப்போ நீ ஒழுங்காக இல்லைன்னா நான் உன்னை அடிக்க தான் செய்வோம், அப்போ அதை நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெற்றோர்கள் வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்க, வாழ்க்கையை ரொம்பவும் சீரியஸாக ஒரு அந்த தியாகிகளாக மாறிவிடும். அப்போ அரசாங்கம் தான் காரணம். மக்களுடைய சுமைகளை குறைச்சி வை. வாழ்க்கைங்கிறது ஒன்றும் இல்லை, மகிழ்ச்சியாக ஜாலியாக விளையாடுற விஷயம், டெய்லி ஆட்டம் பாட்டம் கும்மாளம், இதுதான் சந்தோஷம் வாழ்க்கையில், வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி நீ சந்தோஷமாக இருக்கிறியா, என்றைக்கோ வரப்போகிற கல்யாணத்தை ஒழுங்காக நடத்திடணும், அதுதான் எனக்கு சந்தோஷம், என்றைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கோ ஒரு நாள் கூத்துக்காக இவங்க வாழ்நாள் முழுதும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் மீது அன்பை செலுத்தணும் அப்படின்னா அந்த சுமைகளை குறைக்கணும். அப்போ இந்த மாதிரி சுமைகள் நிறைய மூட நம்பிக்கை எல்லாத்தையும் வந்து கல்வி மருத்துவம் எல்லாத்தையும் நீ கட்டணத்தை வாங்கிட்டு தான் நீ வந்து உன் தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா மக்களுக்கு சுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் அன்பு இல்லாமல் நடந்து கொள்வார்கள். அன்பு இல்லைன்னா என்னாகும், இந்த பாலியல் வன்முறைகளில் மீது இந்த குழந்தைகளுக்கு மோகம் ஏற்படும். பெற்றோர்களிடமிருந்து அன்பு கிடைக்காத குழந்தைகள் தான் ஆபாச படம் பார்ப்பாங்க, சுய இன்பம் செய்வாங்க. அப்புறம் விபச்சாரம் மீது மோகம், பாலியல் வன்முறை மீது மோகம், கற்பழிக்கணும், அது மாதிரி பண்ணணும், குற்றங்கள் திருடணும், ஏமாற்றணும், கொள்ளையடிக்கணும். ஆக வந்து பாலியல் வன்முறைக்கு மட்டும் காரணம் கிடையாது. பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட அன்பு இல்லாமல் இருக்காங்களே, அது வந்து பாலியல் வன்முறைக்கு மட்டும் காரணமாக இல்லை. வேறு எதுக்கெல்லாம் திருட்டு, ஊழல், லஞ்சம், இது எல்லாமே வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்ளாதது தான் காரணம். இப்போ பிள்ளைகள் பார்க்குறாங்க, நம்ம அம்மா நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கடனை வாங்கி நம்மளை படிக்க வைக்கிறாங்க, அந்த கஷ்டத்தெல்லாம் பிள்ளைகள் பார்க்குறாங்க. நம்மளுடைய எதிர்காலத்துக்காக இந்த அம்மா அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சா பின்னாடி அந்த பணத்தெல்லாம் எடுக்கணுன்னா வேறு என்ன பண்ணணும், அப்போ ஊழல் பண்ணணும், லஞ்சம் வாங்கணும். அப்படி தான் அந்த பிள்ளைகளும் அதை ஏற்றுப்பாங்க. ஊழல் பண்ணுறது சரி தான், லஞ்சம் வாங்குறது சரி தான். ஏன்னா நம்ம அப்பா அப்படி தான் கடனை வாங்கி ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி தான் நம்மளை படிக்க வைக்கிறாரு. அதனால் நம்ம படித்து வேலைக்கு போனாலும் அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னா நாமளும் லஞ்சம் வாங்கணும், ஊழல் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த அரசாங்கம் தான் மக்களை வந்து மக்களுடைய முதுகில் நிறைய சுமைகளை ஏற்றி வச்சு மக்கள் அவதிப்படுவதை வேடிக்கை பார்க்குற இந்த அரசாங்கம் இருக்குது பாருங்கள், அதுதான் இங்கே நடக்கிற குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது. எல்லா குற்றங்களுக்கும் காரணமாக இருக்குது. நான் என்ன சொன்னேன், ஆபாசம், பாலியல் வன்முறை, கற்பழிப்பு, இது சுய இன்பம் செய்கிறது, ஆபாச படம் பார்க்குறது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னேன், பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளிடம் அன்பாக இல்லாத பொழுது இந்த அன்பை உணரணும். அதாவது அன்பாக இருப்பாங்க, அதாவது அதுக்காக பெற்றோர்கள் வந்து பெரும்பாலும் பிள்ளைகள்கிட்ட அன்பாக தான் இருப்பாங்க. அதை அன்புன்னு உணரணும். அந்த குழந்தைகள் ஒரு மென்மையாக இருக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாழ்க்கைங்கிறது மென்மையாக இருக்கணும். அப்பா அம்மா கூட இருக்கிறது சந்தோஷமாக உணரணும். அப்பா அம்மா பார்த்தாலே ஐயோ டார்ச்சர் வந்துருச்சு, தொல்லை வந்துருச்சு அப்படின்னு பிள்ளைகள் ஒழியக்கூடாது, அந்த மாதிரி உணரக்கூடாது. அதனால் அந்த ஆபாச படம் பார்க்குறது, சுயநலம் செய்கிறது, விபச்சாரம், பாலியல் பலாத்காரம், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த பிள்ளைகளுக்கு அன்பு கிடைக்கிறதில்ல பெற்றோர்களிடமிருந்து. அதுக்கு என்ன காரணம், அவர்கள் மேலே ஏகப்பட்ட சுமைகள், இந்த பெற்றோர்கள் மேலே ஏகப்பட்ட சுமைகள். கல்யாணம் பண்ணி வைக்கணும், வரதட்சணை வாங்கணும், படிக்க வைக்கணும், மருத்துவம் பார்க்கணும், வீடு கட்டணும், அப்படி ஏகப்பட்ட சுமைகள். அந்த சுமைகளுக்கு யார் காரணம், அரசாங்கம் தான் காரணம். அப்போ அரசாங்கம் தான் அந்த சுமைகளை இறக்கி வைக்க முடியும். நிறைய சட்டங்களை ஏற்படுத்தி கல்வி இலவசமாக கொடு, மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடு. அப்போ தான் வந்து பெற்றோர்களுக்கு சுமை இல்லாமல் இருக்கும். அந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை அன்போடு பார்ப்பாங்க, அன்போடு பேசுவாங்க. இந்த வாழ்க்கையில் வேறு ஒன்றும் இல்லைடா, உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறது வந்து கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது, அதை அரசாங்கம் கொடுத்துரும். அப்போ நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா அன்பை தான் நான் கொடுப்பேன். அன்பு, பாசம், ஆசையாக பேசுகிறது, இதுதான் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கான உறவு முறை. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா அன்பாக பேசுகிறது, பாசமாக பேசுகிறது தான். ஏன்னா பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கணும், அதுக்காக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அது அரசாங்கம் பார்த்துக்க போகுது. மருத்துவமாக அது அரசாங்கம் பார்த்துக்க போகுது. அப்போ இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா கடைசியில் பார்த்தா அன்பு தான். அப்போ அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிறதுக்கே சம்பளம் கொடுக்கணும். இது மிக முக்கியமான நடைமுறை. அதனால் படிப்புங்கிறது பின்னாடி அவங்க ஒரு தொழில் தான் செய்ய போகிறாங்க. ஆரம்பகட்ட தொழில் பயிற்சி நிலையம் தான் அந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது. அப்போ படிக்கிறதுக்கே நீ சம்பளம் கொடுத்தாகணும். அப்போ சின்ன பசங்க ஏன் வந்து அவங்கள நீங்கள் அடிக்கிறீங்க, பொருளாதாரத்தில் அவங்க மற்றவங்கள சார்ந்திருக்காங்க, ஒரு பலவீனமாக இருக்காங்க, இயலாமை, பொருளாதாரத்தை தனக்கு தேவையான பொருளாதாரத்தை தானே சம்பாதிச்சிக்க முடியாத ஒரு இயலாமையில் இருக்காங்க. அந்த இயலாமையை பயன்படுத்தி அவங்க மேலே வன்முறை ஏவுறீங்க. ஆசிரியர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, அந்த குழந்தைகளை போட்டு அடிக்கிறீங்க. அதே நீங்கள் படிப்புக்கு அவனுக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னா நாமளும் ஒரு தொழிலாளர் தான், நாமளும் சம்பாதிக்கிறோங்கிற உணர்வு இந்த பிள்ளைகளுக்கு வரும்போது அவங்கள யாரும் அடிக்கணுங்கிற அந்த உணர்வே வராது. பார்த்திங்கன்னா வேலை செய்கிற வரைக்கும் தான், படிக்கிற வரைக்கும் தான் பசங்க வீட்டில் அடி வாங்குவாங்க. அதுவே பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் யாரும் பெற்றோர்கள் அடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை வந்துடும்.
அப்போ சின்ன பசங்க அந்த படிக்கிறாங்கல்ல, படிக்கிறதுக்கே நீங்கள் ஊதியம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க நாமளும் பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும், சுயமரியாதை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும். யாருக்கிட்டையும் அடி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, அடி வாங்கி அடிமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்படும், சுயமரியாதை ஏற்படும். ஆக பிள்ளைகளை பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் வன்முறை ஏவுவதற்கு என்ன காரணம்? ஆசிரியர்களும் வன்முறை ஏவுறாங்க, அடிக்கிறாங்க பிள்ளைகளை, நல்லதுக்குன்னு சொல்லி அடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு, அதாவது குழந்தைகளோட செலவே அரசாங்கம் தான் ஏற்றுக்கணும். குழந்தைகளுடைய செலவை அரசாங்கம் ஏற்றுக்கணும். அது மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்களுக்கு அந்த 1ஆவது படிக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு சம்பளம், 2ஆவது படிக்கிறாங்கன்னா சம்பளம் கூடணும். அது மாதிரி 3ஆவது படிக்கிறாங்களா 4ஆவது படிக்கிறாங்களா முடிக்கிற வரைக்கும் படிப்புக்கு சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு வேலை தானே, வேலைக்கு ஊதியம் கொடுக்கணும்ல. சம்பளமே கொடுக்க மாட்டேன், நீ வேலை செய்யணும், நீ படிக்கணும், நீ வேலை வாங்குற பசங்களும் வேலை வாங்குறீங்க, படிக்கணும், எழுதணும், அதெல்லாம் தேர்வு எழுதணும் அப்படின்னு வேலை வாங்குறீங்க, அப்படி தானே? அது ஒரு வேலை தானே, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கல்ல, அது ஒரு வேலை தானே. அப்படி இருக்கும்போது அந்த வேலைக்கு நீ ஊதியமே கொடுக்காம வேலை வாங்கினா அது கொத்தடிமை. அப்போ சின்ன வயசுனரே கொத்தடிமைகளாக நம்ம நினைக்கிறோம், அடிக்கிறோம், அவமானப்படுத்துகிறோம், ஊதியம் கொடுப்பதில்லை, ஊதியம் கொடுக்காமலே அவங்ககிட்டேருந்து வேலை வாங்குகிறோம். அவங்கள ஊதியம் இல்லை என்கிற அந்த இயலாமையின் காரணமாக அவர்களை நம்ம அவமானப்படுத்துகிறோம், பலவீனப்படுத்துகிறோம். அதுதான் அவர்களுக்கு அந்த சின்ன வயசில் பெற்றோர்கள் மீது ஒரு அன்புங்கிறதே வர்றதில்லை. அதுதான் பார்த்திங்கன்னா அவங்க அந்த சின்ன வயசு பசங்க எல்லாருமே அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. ஒரு 16 வயசு கீழே 18 வயசு கீழே இந்த படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்க அத்தனை பேரும் அவமானகரமான வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை முழுதும் அவமானமாக இருக்கிறது. அவங்கள நம்ம அவமானப்படுத்தி வச்சுருக்கோம். அந்த இடத்துல அவமானப்படுத்தி அவங்கள கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதாவது ஒருத்தர் அவமானப்படுத்தி அதன் மூலம் அவர்களை கட்டுப்படுத்துவது, அதான் கொத்தடிமைகளை நம்ம அப்படி தான் பண்ணுவாங்க. கொத்தடிமைகளை என்ன பண்ணுவாங்க? அவமானப்படுத்துவாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, ஓவராக வேலை வாங்குவாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க. அதன் மூலம் அவர்களை பலவீனப்படுத்துவாங்க, அச்சுறுத்துவாங்க, வன்முறையை காட்டி அவங்கள அச்சுறுத்துவாங்க. அப்போ மாணக்கர்களையும் நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். மாணவிகளை நம்ம அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு ஊதியம் கொடுப்பதில்லை, படிப்பு நிறைய அந்த மாதிரி தான் மாணக்கர்கள் மீது ஏவுகிற அந்த வன்முறை தான் அவர்களுக்கு இந்த பெற்றோர்கள் மீது ஒரு பழி உணர்ச்சி வந்துடுது, இந்த அரசாங்கத்தின் மீது, இந்த மக்கள் மீது ஒரு பழி உணர்ச்சி. அதனால தான் அவர்களுக்கு இந்த குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற மோகம், இந்த மக்களை அழிக்கணும் அப்படி அந்த மோகம்லாம் ஏன் ஏற்படுதுன்னா இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு எதிரான நாம் நடந்துக்கிற முறை தான் காரணம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த பெற்றோர்களை பழி வாங்கணும், குறிப்பாக பெண்களை பழி வாங்கணும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பெண்கள் தான், இந்த அரசாங்கம் தான், அந்த மக்கள் தான். அதனால் அந்த சின்ன வயசு பசங்களுக்கு குற்றங்கள் மீது ஒரு ஆர்வம், குற்றங்களை பண்ணணும், அழிக்கணும், கொல்லணும், வெட்டணும், நம்மளெல்லாம் அவமானப்படுத்துகிறவங்கள நம்ம அழிக்கணும், கொல்லணும், வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழி உணர்ச்சி, கோபம்லாம் அதனால தான் ஏற்படுது. அதனால் ஒரு அமைதிங்கிறது குற்றங்கள் இல்லாத உலகில் வாழ வேண்டும் என்றால் அதற்கு நாம் நிறைய விலை கொடுக்க வேண்டும். எந்த செலவும் செய்யாமல் இங்கே குற்றமே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. கஞ்ச பிஸ்னாரித்தனமாக அரசாங்கம் இருக்கக்கூடாது. அரசாங்கங்கிறது என்ன இருக்குன்னா, இலவசமாக மிக்சி கிரைண்டர் கொடுத்துட்டா, அரசாங்கம் சைக்கிள் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இந்த அளவுக்கு நான் சொல்கிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் இங்கே குற்றங்கள் ஒழியும். குற்றங்களை ஒழிக்கணும்னா அதற்கு எவ்வளோ விலை கொடுக்கணும் பாருங்கள். சின்ன வயசு பசங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கணும், படிப்புக்கு சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஆகிற அத்தனை செலவையும் ஏற்றுக்கணும், கல்வியை கட்டணம் இல்லாமல் மாற்றணும், மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் மாற்றணும், அப்படி ஏகப்பட்ட சட்டம், நீதியும் கட்டணம் இல்லாமல் மாற்றணும். இப்படி அப்புறம் 18 வயசில் கல்யாணம், 16 வயசில் காதலிப்பதற்கான அனுமதி, காதல் உறவை பதிவு செய்தல், யாரும் துணை இல்லாமல் 18 வயசுக்கு மேலே, இப்படி ஏகப்பட்ட நடைமுறைகளை பண்ணால் மட்டும்தான் பெண்களை கட்டாயம் வேலைக்கு போக வைக்கணும். இப்போ குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 5 வருஷம் அவங்க வீட்டில் இருக்கலாம், குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக அந்த 5 வருஷம் வீட்டில் இருக்கலாம். அந்த மாதிரி இவ்வளோ நடைமுறைகளை பண்ணால் மட்டும்தான் இங்கே அமைதியை ஏற்படுத்த முடியும். குற்றம் இல்லாத ஒரு உலகை உருவாக்க முடியும், நோய்கள் இல்லாத ஒரு உலகை உருவாக்க முடியும். அப்போ குற்றங்கள் இல்லாத உலகை உருவாக்கணும்னா நாம் எவ்வளோ விலை கொடுக்கணும் பாருங்கள். அந்த அவ்வளோ விலை கொடுக்குறதுக்கு நம்ம தயங்குறோம், அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு நமக்கு மனசு வரல. கஞ்ச பிஸ்னாரித்தனமாக இருக்கிறாங்க மக்களும் சரி, அரசாங்கமும் சரி. அதனால தான் அந்த கஞ்சத்தனத்துக்கு தான் நமக்கு கொடுக்கப்படுகிற அடிகள் தான் அந்த குற்றங்கள், பாலியல் வன்முறைகள், இது எல்லாமே நோய்கள் எல்லாமே. ஏன்னா குற்ற உணர்ச்சி தான் நோய்களாக மாறுகிறது. குற்றங்களுக்கும் நோய்களுக்கும் என்ன சம்மந்தம்னா குற்ற உணர்ச்சி தான். குற்றங்கள் செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது பாருங்கள், குற்றம் செய்கிறாங்க பாருங்கள். இந்த ஆபாச படம் பார்க்குறது ஒரு குற்றம், சுய இன்பம் செய்வது ஒரு குற்றம். ஆபாச படம் பார்த்தலாம் உணர்ச்சிகள் கெட்டு போயிடும், ஒரு வாரத்துக்கு கெட்டு போயிடும்.
பார்வை கெட்டு போயிடும், கண்ணு கெட்டு போயிடும், கண் பார்வையே கெட்டு போயிடும். இப்படி தான் கண் பார்வை குறைபாடு ஏன் வருதுனாக்கா கண் பார்வை கெட்டு போகுது. நீங்கள் ஆபாச படம் பார்த்தாலோ சுயன்பம் பண்ணாலோ கண் பார்வை கெட்டு போயிடும். யார் உறவு முறையே யார், இதை இவங்க அக்கா, இவங்க அம்மா, இவங்க வந்து தங்கச்சி, இவங்க பாப்பா, இந்த வித்தியாசமே தெரியாது, இவங்க பாட்டி, இந்த வித்தியாசமே தெரியாது. அந்த உணர்ச்சியே கெட்டு போயிடும். மனுஷங்களை பார்த்தாலே இவங்க அம்மா, இவங்க அண்ணன், தம்பி, இவங்க பெரியப்பா, தாத்தா, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அந்த எண்ணமே வராது. எல்லாரும் பார்த்தாலும் கோபமாக வரும், வெட்டணும் கொல்லணும், யாராவது அந்த அளவுக்கு பழி உணர்ச்சி பயங்கரமாக வரும். உணர்ச்சிகள் கெட்டு போச்சுன்னா, கண் பார்வை கெட்டு போச்சுன்னா, கண் பார்வையே கெட்டு போயிடும். ஒரு வாரத்துக்கு கெட்டு போயிடும். நீங்கள் சுயன்பம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஆபாச படம் பார்க்குறாங்கன்னா ஒரு 4 நாளைக்கே கண் பார்வை கெட்டு போயிடும். பார்க்குறதெல்லாம் தப்பாகவே தெரியும், தப்பாகவே தெரியும். இப்போ தெரியுதா கண் பார்வை ஏன் குறைஞ்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண் பார்வை குறைஞ்சி போகிறதுக்கு ஆபாச படம் பார்க்குறது. அப்புறம் படிக்கிறாங்களே, ஒரு பொண்ணு நல்லா படிக்கிறா, ஒரு பையனும் நல்லா படிக்கிறான், அவங்க கூட தான் கண்ணாடி போட்டிருக்கான், அவனை பார்த்தா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ பார்த்தா நல்லா படிப்பாங்க, அவங்க கூட தான் கண்ணாடி போட்டிருக்காங்க. கண்ணாடி ஏன் போடுறாங்க? கண் பார்வை கெட்டு போகும்போது தான் கண்ணாடி போடுறாங்க, அப்படி தானே? அப்போ நல்லா படிக்கிற பசங்க கூட இருக்காங்க, அவங்களாம் தப்பே பண்ண மாட்டாங்களா, அவங்க ஏன் கண்ணாடி போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா படிக்கணுங்கிறதுக்காக பெற்றோர்கள் அவங்கள நிர்பந்திக்கிறாங்க, அச்சுறுத்துறாங்க, பயமுறுத்துறாங்க. அப்போ பெற்றோர்கள் மீது ஒரு பழி உணர்ச்சி, அந்த கோபத்தோடையும் பழி உணர்ச்சியோடையும் அந்த குழந்தைகள் தனது கோபத்தை படிப்பு மீது திருப்புகிறார்கள். படிப்பு மீது திருப்பி அந்த படிப்பை வந்து பழி உணர்ச்சியோடு படிக்கிறாங்க, ஒரு கோபத்தோட பழி வாங்கணுங்கிற வெறியோடு படிக்கிறாங்க. பழி வாங்கணும்னா இதற்கு ஒரு முறையான வழி தான் அந்த படிப்பு. பழி வாங்குவதற்கான ஒரு முறையான வழி, அதற்காக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான வழி. அப்போ இந்த படித்து முடித்து அப்போ அந்த கோபத்தில் பெரிய இன்ஜினியர் ஆகிடுவாங்க, டாக்டர் ஆகிடுவாங்க, பெரிய அப்போ வந்து ஒரு பெரிய இன்ஜினியராக பெரிய தொழிற்சாலைகளை உருவாகும். இதெல்லாம் அந்த பழி உணர்ச்சியோட வெளிப்பாடு தான். தொழிற்சாலைகளை உருவாக்குவாங்க. தொழிற்சாலைகளை உருவாக்குனா இந்த உலகம் நாசமாக போகும், புகைகள் கழிவுகள்லாம் கடலில் கலக்கும், காற்று. அப்போ அந்த கோபம் தான், அந்த பழி உணர்ச்சி தான் வேலை செய்யுது. படிக்கிறாங்க பாருங்கள், கோபத்தோடு படிக்கிறாங்க, மக்கள் மீது, பெற்றோர்கள் மீது இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே, படிக்க சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்களே, அந்த கோபத்தோடு சிலர் வந்து படிக்க மாட்டாங்க, சிலர் படிப்பில் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. படித்து முடித்து என்ன ஆகுவாங்க, பின்னாடி ஒரு இன்ஜினியராகி ஒரு பெரிய தொழிற்சாலை உருவாக்குவாங்க. ஒரு டாக்டராகி என்ன பண்ணுவாங்க, நான் அறுவை சிகிச்சை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. இதயத்தை ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு நெஞ்சை பொழந்து உள்ளே இருக்கிற இதயத்தில் உள்ள ஓட்டையை அடைப்பாங்க. அப்போது ஓட்டையை தானே அடைக்கிறாங்க, அது நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த கத்தியை எடுத்து காயத்தை பார்க்குறாங்க பாருங்கள், காயத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் பயப்படணும். அப்போது இந்த மருத்துவர்கள்லாம் வந்து காயத்தை பார்க்குறதுக்கு அவங்க பயப்படுறதே கிடையாது. அதை வந்து அந்த அளவுக்கு தைரியமாக ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா ஒரு காரணம் அந்த வன்முறை உணர்ச்சி தான் காரணம், பழி உணர்ச்சி தான் காரணம். ஒரு பழி உணர்ச்சியோடு எப்படி படிக்கிறாங்களோ அது மாதிரி பழி உணர்ச்சியோடு அந்த வைத்தியத்தை பார்க்குறாங்க. அந்த கோபம் தான். ஒரு மனுஷங்க அப்படின்னா மனுஷங்க மென்மையானவங்க, மனித உயிர்கள் என்பது மென்மையானவர்கள். அவங்களுக்கு வந்து காயத்தை பார்க்குறதுக்கே பயப்படணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான மனநிலை என்றால் என்னவென்றால் ஒரு காயத்தை பார்த்தாலே பயப்படணும். காயத்தெல்லாம் வந்து பார்க்குறது பெரிய வீரம்லாம் கிடையாது காயத்தை. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மருத்துவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இதயத்தை நெஞ்சை பொழந்து உள்ளே இருக்கிற இதயத்தில் உள்ள ஓட்டை அடைக்கிறது, மூளையோட கபாலத்தை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற மூளையில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணுறது. அப்போ இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு மனுஷங்க மேலே ஒரு பழி உணர்ச்சி. அதே நேரத்தில் அந்த பழி உணர்ச்சியை வச்சுக்கிட்டு பெற்றோர்கள் மீது, மனுஷங்க மேலே, மக்கள் மீது ஒரு பழி உணர்ச்சி, அரசாங்கத்து மீது பழி உணர்ச்சி. இப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களே, அப்போ அந்த கோபத்தை வெளியிலையும் வெளிப்படுத்த முடியல, அந்த படிப்பில் வெளிப்படுத்துகிறாங்க, அந்த திறமையில் வெளிப்படுத்துகிறாங்க. அந்த திறமையை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு அந்த வன்முறை உணர்ச்சி, பழி உணர்ச்சி இருக்க போய் தான் அவங்களால வந்து ஒரு மார்பல்பை பிரித்து, மார்பல்பை உடச்சி பிரித்து உள்ளே இருக்கிற இதயத்தில் கைவிட்டு இதயத்தில் வந்து இருக்கிற ஓட்டை அடைக்கிறது, கபாலத்தை திறந்து உள்ளே இருக்கிற மூளையில் இருக்கிற கட்டிகளை ரிமூவ் பண்ணுறது. இப்படி உடம்பை எங்கே வேணாலும் கத்தியை போட்டு அறுத்து சூப்பராக பண்ணிவிடுவாங்க. காரணம் அந்த பழி உணர்ச்சி. ஆனால் மனுஷங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இயற்கையான உணர்வு இருக்குது. என்னென்னா மனுஷங்களுக்கு காயத்தை பார்த்தாலே பயப்படணும். அந்த பயம்தான் மனுஷங்களுக்கு அழகு. மென்மையானவர்களாக இருக்க வேண்டும். மனுஷங்கன்னா மென்மையானவர்களாக இருக்கணும். இந்த மாதிரி வன்மையானவர்களாக நான் மருத்துவம் செய்கிறேன், அதாவது எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீ காயத்தை பார்க்குறதுக்கு தைரியப்படாத. நீ வந்து கொலை செய்கிறவராக இருந்தாலும் சரி, நீ மருத்துவம் செய்கிறவராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீ ஒரு ரத்தத்தையோ காயத்தையோ பார்ப்பதற்கு துணிவு உனக்கு வரக்கூடாது. ஒரு ரத்தத்தை காயத்தை பார்க்கக்கூடிய துணிவு உனக்கு வரக்கூடாது. நீ பயப்படணும். ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கிறாரு ரோட்டில் அப்படின்னா, சின்ன பண்ணாமல் செதஞ்சு போயிட்டார் அப்படின்னா அதை பார்க்குறதுக்கே நீ பயப்படணும். அப்போ தான் நீ மனுஷங்க. அப்படி பயப்படுறவங்க தான் மனுஷங்க.
அது எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும், ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க பாருங்கள். அவங்களுக்கு கெட்டுப்போச்சு, மனசு கெட்டுப்போச்சு, உணர்வுகள் கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம். அது என்ன, அதை சில விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடாது, தெரிஞ்சிக்கக்கூடாது, கேட்கக்கூடாது. நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழவே கூடாது. ஆனால் அப்படி வாழ்ந்தால் என்ன இருக்கும், அதில் என்ன நடக்கும், என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாமே. அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்துருக்கேன், நான் தைரியமான ஆள் தான், இதை பெருமையாக வர அதனால் உணர்ச்சிகள் கெட்டு போகும்போது தான் இந்த மாதிரி ஆசைகள்லாம் வரும். அதனால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். ஒரு அளவுக்கு மேலே நம்ம எல்லாத்தையும் பார்த்துடணும், எல்லாத்தையும் யோசிக்கணும். உயிரை பணமாக வச்சு வேற்று கிரகத்தையே போகிறாங்க, விண்வெளிக்கே போகிறாங்க. அதெல்லாம் விபரீதமான ஆசைகளில் வரும். இதெல்லாம் இந்த வாகனம், நம்ம 2 வீலரில் வேகமாக போகிறது, அப்புறம் 4 வீலரில் வேகமாக போகிறது, மெட்ரோ ட்ரெயின், புல்லட் ட்ரெயின், அந்த மாதிரி விமானத்தில் பறக்கிறது, இதெல்லாம் விபரீதமான ஆசைகள், ஆபத்தான ஆசைகள், உயிரை பணயமாக வைக்கக்கூடிய அத்தனை ஆசைகள். இதெல்லாம் உயிரை பணயமாக வைக்கக்கூடியது. இப்போ ஒரு மருத்துவர் மருத்துவம் செய்கிறாருன்னா அந்த மருத்துவரை நம்பி இவர் அந்த நோயாளி தனது உயிரை பணயமாக வைக்கிறார். என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த நோயாளி இறந்து போகலாம். எல்லாத்துக்கும் கையெழுத்து வாங்கிட்டு தான் அவருக்கு மருத்துவம் பார்க்குறாங்க. அப்போ உயிரை பணயமாக வச்சு தான் அந்த மருத்துவர்களும் அந்த வேலையை பார்க்குறாங்க. ஏன்னா ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அந்த நோயாளிகள் ஒரு நோயாளி இறந்து போயிட்டாருன்னா இறந்து போன நோயாளியின் உறவினர்கள் இருக்காங்களே, இறந்து போன அந்த நோயாளியின் உறவினர்கள், அவர்களால் அந்த மருத்துவர்களுக்கு ஆபத்து ஏற்படும். மருத்துவம் பார்க்குறேன்னு என் வீட்டில் உள்ளவங்கள கொண்டுட்டே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாருமே உயிரை பணயமாக வைக்கிறாங்கல்ல, அது எல்லாமே விபரீதமான உலகம் இது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு விபரீதமான ஒரு உலகம், விபரீதமான ஆசைகளை கொண்டது, விபரீதமான லட்சியங்களை கொண்டது. இந்த லட்சியம் இருக்குல்ல, நான் இன்ஜினியர் ஆவேன், டாக்டர் ஆவேன், விண்வெளிக்கு போவேன், கலெக்டர் ஆவேன், முதலமைச்சர் ஆவேன், நடிகர் ஆவேன், சினிமா நடிகர் ஆவேன், அப்படிங்கிறதுலாம் விபரீதமான ஆசைகள், விபரீதமான உலகம் இது. அந்த உலகம் முடிவுக்கு வரப்போகுது. விபரீதமான ஆசைகளுக்கு ஒரு முடிவு இருக்குது. மக்கள் பாடம் கற்றுக்கொண்டார்கள். இந்த போரிடுறதுலாம் இருக்குது பாருங்கள், ஏற்கனவே போரிட்டாங்க பாருங்கள், எல்லாம் விபரீதமான ஆசைகள், விபரீதமான அந்த முயற்சிகள். அதில் பாடம் கற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி அமைதியாக இருக்கும் அப்படின்னா அதில் பாடம் கற்றுக்கிட்டாங்க. இந்த அணுகுண்டா போடுறது எல்லாம் விபரீதமான ஆசைகள். அணு உலைகளை உருவாக்குறது விபரீதமான ஆசைகள். அதுக்கு அந்த விபரீதமான ஆசைக்கும் ஒரு முடிவு இருக்குது. இது எல்லாமே விபரீதமான ஆசைகள், இதுக்கு ஒரு முடிவு வைக்கணும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். மனுஷங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தெரிஞ்சிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்போ தான் கண் பார்வை நல்லா தெரியும். நீ பார்க்கக்கூடாததை பார்த்துட்டேன்னா உன் கண் பார்வை கெட்டு போச்சுன்னு அர்த்தம். கேட்கக்கூடாத விஷயங்களை நீ கேட்குற அப்படின்னா உன் காது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். கேட்கின்ற அந்த திறன் இருக்குல்ல, அந்த உணர்வு, கேட்கின்ற ஆர்வம், அந்த கேட்கின்ற செயலில் கட்டுப்பாடு இல்லாமல் போச்சு, கெட்டு போச்சுன்னு அர்த்தம். நீ வாழக்கூடாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குற, கெட்டு போயிட்ட, மனுஷங்களே கெட்டு போயிட்டாங்க. அதனால் இதெல்லாம் விபரீதமான கெட்டுப்போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். விபரீதமான அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. இன்னும் 2040 இந்த விபரீதமான மனுஷங்களுக்கு இருக்கிற விபரீதமான ஆசைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. அதன் பிறகு மக்கள் இந்த விபரீதமான முயற்சிகளில் ஈடுபடவே மாட்டாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடும். இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயல்பட அது முடிஞ்சு போயிடும். விபரீதமான ஆசைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேண்டாம். விபரீதமாக முயற்சி பண்ணி எனக்கு இந்த சொகுசான கட்டடம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லப்பா, பெட்டு, மின்விசிறி, ஏசி இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் விபரீதமான முயற்சிகள் கிடைச்ச நன்மைகள். இதை சொல்லி தான் நம்ம விபரீதமான முயற்சிகளை நம்ம நியாயப்படுத்துகிறோம். விபரீதமான முயற்சியால் தான்ப்பா உனக்கு வீடு கிடச்சிது, உனக்கு ஃபேன் கிடைக்குது, மின்சாரம் கிடச்சிது, அப்போ விபரீதமான ஆசைகளை நீ எப்படி தப்புன்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விபரீதமான ஆசைகளை நியாயப்படுத்துகிறாங்க. அதே விபரீதமான ஆசையால் தான் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் மோட்டார் வாகன விபத்துகளால் செத்து போகிறாங்க. 10 லட்சம் பேருக்கு மேலே உடல் ஊனமடைகிறார்கள், கைகால்கள் இழந்து போகிறார்கள், உடல் உறுப்புகள் சிதைந்து போகிறார்கள். இருக்குல்ல, விபரீதமான ஆசைகளால் நன்மையும் கிடைக்குது, தீமையும் கிடைக்குது. பல கோடி பேர் நோயால் செத்து போகிறாங்க. 10 லட்சம் பேருக்கு மேலே விபத்தால் செத்து போகிறாங்க, மோட்டார் வாகன விபத்துகளால் செத்து போகிறாங்க, குற்றங்களால் கோடிக்கணக்கான பேர் செத்து போகிறாங்க. விபரீதமான ஆசைகளுக்கு நாம் 50% நன்மையும் 50% தீமைகளும் நமக்கு கிடைக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிறோம், மழையெல்லாம் பெய்யுது, வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கும், இடி அடிக்குது, நல்ல நிம்மதியாக தூங்குகிறோம். இதெல்லாம் விபரீதமான முயற்சிகளால், ஆசைகளால் நமக்கு கிடைச்ச நன்மைகள். அதற்கு இணையாக இங்கு கொடுமைகளும் நடக்குது. வீட்டுக்கு வீடு நோயாளிகள், மோட்டார் வாகன விபத்துகளால் சாவு, குற்றங்களால் சாவு, மரணம், ஆயுட்காலம் குறைஞ்சி போச்சு. 70 வயசுக்கு மேலே யாரும் உயிரோடு வாழ்கிறதே கிடையாது. அப்புறம் நோய்களால் பல கோடி பேர் சாவுறாங்க.
அப்போது விபரீதமான முயற்சிகளால் நமக்கு நன்மையும் கிடைக்கும், தீமையும் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு விபரீதமான முயற்சிகளால் எனக்கு கிடைக்கும், எனக்கு நன்மையே தேவையில்லப்பா, நன்மையும் தேவையில்ல, தீமையும் தேவையில்ல. அது நன்மை கூட கிடையாது. விபரீதமான முயற்சிகளால் நமக்கு கிடைக்கிற நன்மை இருக்குது பாருங்கள், அது நன்மையும் கிடையாது, அதுவும் தீமை தான், எல்லாமே தீமை தான். அதனால் விபரீதமான முயற்சியே தீமை தான், அதில் நன்மையே கிடையாது. நன்மை மாதிரி தெரியும், அதுவும் தீங்கு தான் செய்யும். அதனால் இந்த தானிய உணவுகளெல்லாம் சாப்பிட்றோம் பாருங்கள், அதுவும் விபரீதமான முயற்சி தான், விபரீதமான ஆசை. மாமிசத்தெல்லாம் சாப்பிட்றோம் பாருங்கள், அதிலும் விபரீதமான ஆசை. அதனால் இந்த விபரீதமான முயற்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி 2040 முடிஞ்சிடும், அவ்வளோதான். விபரீதமான ஆசைகள் இனிமேல் மனுஷங்களுக்கு ஏற்படாது. இன்றைக்கி பாருங்கள், இந்த நான் கதறேன் பாருங்கள், புலம்புறேன் பாருங்கள், விபரீதமான முயற்சிகள்லேருந்து விடுபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கு நான் ஒரு தகவலை சொல்கிறேன், ஒரு கருத்தை, எனது கருத்தை நான் பதிவு செய்கிறேன், எனது சார்பாக, எனது பங்கு. இனிமேல் இதை தான் சொல்ல வருவாங்க இந்த உலகத்தில். இனிமேல் வருகிற சிந்தனையாளர்கள் இப்படி தான் வருவாங்க, என்னை பின்தொடர்ந்து எனது கருத்தை முன்மொழிந்து வழிமொழிந்து இந்த மாதிரி தான் பேசுவாங்க. இது விபரீதமான உலகம், வாங்க இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைக்கு போகலாம் அப்படின்னு இவங்க அதாவது இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய கூட்டம் இளைய தலைமுறையினர் வரப்போகிறாங்க. அவர்களுக்கு முன்னோடியாக நான் இருப்பேன் என்பதை யாராலும் மறக்க முடியாது. விதை நான் போட்டது, ஏற்கனவே போட்டிருக்கணும், 20 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். நான்லாம் இந்த பிறப்பாலே இதற்காகவே பிறந்தவன். என்னுடைய கடமையை நான் சின்ன வயசுலேருந்தே எனது சிந்தனைகள், எனது தேடல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நான் சின்ன வயசுலேருந்தே எனது கடமையை நான் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்படி இருக்கும்போது நானும் வழி மாறி போயிட்டேன். என் கடமையை செய்ய முடியாத அளவுக்கு வறுமை, வன்முறை, மூடநம்பிக்கை எல்லாமே எல்லாத்தையும் திசை திருப்பி விட்டுருச்சு. சரி, இனிமேலாவது ஒழுங்காக இருப்போம், இனிமேலாவது ஏதாவது கொஞ்சம் நெஞ்ச வாய்ப்பையாவது பயன்படுத்தி நமது கடமையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன். மிகப்பெரிய புரட்சியை நான் இந்த உலகத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்து நடத்தியிருந்துருக்கணும். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே இதை நடத்தி கொண்டு போய் மனித வாழ்க்கை இருக்கல இன்றைக்கி போகிற அந்த பயணத்தை நான் வேறு திசையில் கூட்டிகிட்டு போயிருப்பேன். இப்போ இந்த உலகத்தில் மிகப்பெரிய புரட்சி நடந்திருக்கணும், ஆனால் அது நடக்கலை பாருங்கள். நம்ம நினச்சிட்ருக்கோம் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு. நம்ம தவறான பாதையில் வழி மாறி போயிட்டுருக்கோம். இப்போ மனுஷங்க தான் அந்த வழியை மனுஷங்களை வழி நடத்துவாங்க. சரியான வழியில் பயணிப்பதற்கு மனுஷங்க தான் காரணமாக இருப்பார்கள். இந்த மாதிரி இப்போ அப்படி பார்க்கும்போது இவர்களை நான் சரியான வழியில் என்னால் கூட்டிகிட்டு போயிட்டுருக்க முடியும். சரியான வழியில் இந்த மனுஷங்க, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அவர்களுடைய பாதையை பயணத்தை நான் தீர்மானித்திருப்பேன். சரியான வழியில் கடந்த ஒரு 25 வருஷமாக நீங்கள் பயணித்திருப்பீர்கள். அப்படி பயணிக்க முடியாமல் போனதுக்கு அப்படி ஒரு தவறு நடந்துருச்சு. இது வரலாற்றில் நடக்கிற ஒரு தவறு, நடக்கக்கூடிய நடக்காமல் போய்விட்டது. அதை நான் சொல்கிறேன், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தனி மனிதனாகிய எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு தவறு இந்த ஒட்டுமொத்த மானுட வாழ்க்கையிலேயே எப்படி பாதிக்குது பாருங்கள். நான் ஒரு வழி மாறி போயிட்டேன் அப்படிங்கும்போது எனது கடமையை செய்ய முடியாத ஒரு வழியில் நான் பயணித்து விட்டேன் என்கிற அந்த தவறு இந்த ஒட்டுமொத்த மக்களையும் அவர்களும் வழி மாறி போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது பாருங்கள். அப்போ நான் சரியான வழியில் போயிருந்தா, அப்புறம் நான் எனப்படுகிற ஒரு தனி மனிதன் சரியான வழியில் போயிருந்தா, அப்போ இந்த மக்களும் சரியான வழியில் போயிருப்பாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு அவர்கள் போக வேண்டிய பயணமே வேறு மாதிரியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். எப்படின்னா அப்போது இதில் இன்னொரு விஷயத்தையும் தெரியும். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நம்ம தனி மனுஷங்களை புறக்கணிக்கிறோம். கூட்டத்தை கூட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தனித்தனி மனுஷங்களெல்லாம் புறக்கணிச்சிடும். தனி மனித உரிமைகளையும் உணர்வுகளையும் அவங்களுடைய ஆசைகளையும் புறக்கணிச்சிட்டு நம்ம அப்போ பாருங்கள், இப்போ ஒரு தனி மனித என்னுடைய தனி மனித வாழ்க்கையில் நடந்த ஒரு தவறு எவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு இந்த உலகத்தில் நடக்க முடியாமல் போகிறதுக்கு காரணமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு இங்கே நடக்கவே இல்லை. நம்ம வேறு திசையில் பயணிச்சிருக்கணும். நம்ம இன்றைக்கி தவறான திசையில் பயணிப்பதற்கு தனி மனிதனாகிய எனது வாழ்வில் நிகழ்ந்த ஒரு தவறு எவ்வளோ பெரிய காரணமாக இருக்குது. அப்போது இதில் நம்ம என்ன பண்ணோம், அப்போது ஒவ்வொரு தனி மனித இதை எப்படி பார்க்கணும், அப்போ என்ன கண்டுபிடிச்சி அப்போ என் வாழ்க்கையும்னா சரி அப்படி சொல்ல, ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையும் நீங்கள் முக்கியத்துவமாக பார்த்துருக்கணும். ஒவ்வொருத்தருடைய மனித வாழ்க்கையும் நீங்கள் முக்கியத்துவமாக பார்த்துருக்கணும். ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அவங்களுடைய உணர்வுகள் அவங்கள சரியான வழியில் அவங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் சரியாக பார்த்துருந்தா இது போன்ற தவறுகள் நடந்திருக்காது. அதனால் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய மக்களுடைய வாழ்க்கையை நம்ம அலட்சியப்படுத்துகிறோம்.
ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையும் வந்து நிறைய அலட்சியப்படுத்துறதுனால தான், அந்த அலட்சியத்தினால் ஏற்பட்ட விளைவு தான் இது. அதனால் தனி மனித வாழ்க்கைக்கு தனி மனித உரிமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். தனி மனித ஆசைகளுக்கு, தனி மனித உணர்வுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பார்க்கணும். இந்த உலகத்தில் இப்போ இந்தியாவில் 120 கோடி பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பார்த்து அவருடைய தேவை பூர்த்தி செய்யப்பட்டதா அவர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஒரு வீட்டில் வந்து 4-5 பிள்ளைகள் இருக்காங்கன்னா அந்த பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பார்ப்பாங்கள்ல. அப்படி பார்க்காம அவங்க இருந்தாங்கன்னா அவங்க சரியான பெற்றோர்களாக இருக்க முடியாது. அது மாதிரி பார்த்துருக்கணும். அது மாதிரி நான் இந்த உலகம் பார்க்கல. ஒவ்வொருத்தரையும் ஒரு அரசாங்கம்னு வரும்போது, ஒரு நாடுன்னு வரும்போது அந்த ஆட்சியாளர்கள் இந்த மக்களுடைய ஒவ்வொருடைய தேவையும் பூர்த்தி செய்யணும். அப்படி இல்லாமல் அலட்சியப்படுத்துறதுனால ஏற்படுகிற மிகப்பெரிய தவறுகள் பாருங்கள், எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள். அதனால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு மனுஷங்க வேறு வழியில் பயணித்திருக்க வேண்டும். ஒரு 25 வருஷமாக தப்பான வழியில் பயணிச்சிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு தப்பு இந்த மனித வாழ்க்கையில் நடக்கிற ஒரு தவறுகளுக்கு காரணமாக இருக்குது. அதனால் தனி மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு தனி மனித ஆசை என்பது அதற்கு இணையானது எதுனாக்கா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் அவரோட ஆசைக்கும் இணையானது ஒரு தனி மனித ஆசைகள், தனி மனித உணர்வுகள் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர், இப்படி ஒவ்வொருவருடைய தனி மனித ஆசையும் உணர்வுகளும் உரிமைகளும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய உரிமைகளுக்கும் உணர்வுகளுக்கும் இணையானது. தனி மனித உணர்வுகளுக்கும் உரிமையும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு தனி மனித உரிமைகள் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய உணர்வுகளுக்கும் இணையானதாக அது இருக்கிறது. இணையாக நீங்கள் பார்க்கணும். 4 பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தர் நாசமாக போனால் பரவாயில்ல, எல்லாரையும் என்னால் நல்லா வைக்க முடியாது அப்படின்னு பார்க்கும்போது தான், நிறைய பேரை நம்ம அலட்சியப்படுத்தும் போது தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்குது. இந்த மாதிரி மிகப்பெரிய தவறுகள் நடந்து முடிந்து விடுகிறது. அது எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். கிடைக்க வேண்டியது எதுவோ, நியாயமானது எதுவோ அது எல்லாருக்குமே கிடைக்கணும், சமமாக கிடைக்கணும். பொது உடைமை, அதுதான் பொது உடைமை. அப்போ தனி மனித முக்கியத்துவங்கிற ஒவ்வொரு தனி நபரையும் நம்ம வந்து அவரையும் புறக்கணிச்சிடக்கூடாது, அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும், எல்லாருக்கும் எல்லாமே போய் கிடைக்கணும். அப்போ தான் அதுதான் தனி ஒருவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறது. அதுக்கு தான் வந்து எந்த நடைமுறை தேவையாக இருக்கிறது, பொது உடைமை எனும் சமத்துவ நடைமுறை தேவையாக இருக்குது. அதுதான் சமத்துவம். பொது உடைமை நடைமுறைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை நம்ம சமத்துவ நடைமுறைன்னு சொல்லணும். எல்லாருமே சமந்தான், எல்லாருமே வந்து சமந்தான். இப்போ சென்னைக்கு ஏன் போகிறாங்க, அங்கே தான் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்புங்கிறது, உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தேவையான வாய்ப்பு எல்லாமே சென்னையில் தான் குவிஞ்சு கிடக்குது. அப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப குக்கிராமத்தில் இருக்கிறவங்க, அப்போ அவங்களாம் மனுஷங்களே. அப்போ அவங்களையும் நீங்கள் மனுஷங்களாம் நினச்சி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு என்ன கிடைக்குதோ, நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அது எல்லாத்துக்குமே கிடைக்கணும். அந்த வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே கிடைக்கணும். அந்த அளவுக்கு தனி மனுஷங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் இது போன்ற தவறுகள் நடக்காது. இப்போ என் வாழ்க்கையில் நடந்த தவறு இந்த மனித வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய மனித வரலாற்றில் நடந்த ஒரு மிகப்பெரிய தவறுக்கு காரணமாக இருக்குல்ல. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய தனி மனித வாழ்க்கை எப்படி தடமாறி போச்சுதோ, அது இந்த உலகத்தில் உள்ள மக்களே தடமாறி போகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ நான் எனது சார்பாக நான் சொல்லிட்டேன். இன்னும் எத்தனை பேரும் இருக்கலாமே, இன்னும் நிறைய பேர் இருக்கலாமே. நிறைய பேர் இதே போன்ற சிந்தனையோடு இருப்பாங்க, நல்ல சிந்தனையோட இங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிற ஆசை. ஆனால் அவளால் கடமை செய்ய முடியாமல் தோற்று போயிருப்பாங்க. இப்போ உணர்வாங்க, ஐயோ நம்ம ஏன் இந்த மாதிரி தப்பலாம், இப்படிலாம் பண்ணியிருக்கலாமே, அப்படிலாம் பண்ணியிருக்கலாமேன்னு யோசிப்பாங்க. அப்படி சொல்ல முடியாத கதைகள் இன்னும் ஏராளம் இருக்கும். இதில் நான் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறதுக்கு இன்னொரு காரணம், நான் அந்தளவுக்கு முக்கியத்துவம் ஆனவனாக நான் என்னை உங்களுக்கு புரிய வைப்பதற்கு இன்னொரு காரணம், நான் மனித நிலையில் முழுமையடைந்தவன் என்கிற அந்த ஒரு காரணத்தையும் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நான் சொல்கிறதுல நியாயம் இருக்குது, உண்மை இருக்குது என்பதற்கு இன்னொரு அத்தாட்சி தான் அந்த மனித நிலையில் முழுமையடைந்தவன் என்கிற அந்த தகுதி. அப்போது எனக்கு எவ்வளோ பெரிய கடமைகள் இருந்திருக்கணும். மனித நிலையில் முழுமையடைந்த இல்லை அப்படி ஒரு தகுதி எனக்கு இல்லை, சும்மாவே சொல்கிறேன் அப்படிங்கிறத விட அது கூட ஒரு ஆதாரமாக இருக்குது. அப்போ மனித நிலையில் முழுமையடைந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இந்த உலகத்தில் கண்டிப்பாக இருந்திருக்கணும். என்னால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்படியாக எத்தனை தனி மனித தவறுகள் நம்ம தவறான வழியில் பயணித்து கொண்டு இருப்பதற்கு காரணமாக இருக்குன்னு தெரில. நிறைய தனி மனித தவறு. இப்போ நான் என்கிற ஒரு தனி மனித எனது வாழ்க்கை என்பது எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு தனி மனித தவறு.
எனது வாழ்க்கையில் நடந்தது ஒரு தனி மனித தவறுனா அது எவ்வளோ பெரிய இழப்பு. நாம் தவறான பாதையில் செல்வதற்கு, இந்த மக்கள் தவறான பாதையில் செல்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி இப்படி எத்தனை பேருடைய தனி மனிதர், நிறைய பேர் வந்து சரியான வழியில் விட்டு மக்களை வழிநடத்துகிற பொறுப்பு இன்னும் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அப்போ அவர்களும் ஒரு தனி மனுஷங்க தான். அவங்க வாழ்க்கையில் நடந்த தவறுகளும் நம்ம இன்றைக்கி தவறான பாதையில் பயணிப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எல்லாத்துக்கும் வந்து சமமான ஒரு வாய்ப்பு. இந்த அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள்லாம் இருக்காங்க, அவங்க பிள்ளைகளை ஒழுங்காக படிக்க எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது இந்த மக்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்ல. அதுதான் சமத்துவம் என்பது. யாரோ உனக்கு அதிகாரம் இருக்குது, உன்கிட்ட பணம் இருக்குது, அதனால் உனக்கு உனது தேவைகளை நீ சரியாக பூர்த்தி செஞ்சுக்கிற அப்படின்னா, அப்போது இல்லைன்னா அந்த அதிகாரமும் பணமும் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். அந்த சமத்துவம் இருக்கும்போது தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காது. இந்த மாதிரி கடமைகள், இப்போ எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது, என் கடமையை நான் செய்யணும் அப்படின்னா எனக்கு தேவைகள் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கணும் சின்ன வயசுலேருந்து. அது பூர்த்தி செய்யப்படாததால் வறுமையாலும் வன்முறையாலும் நான் வழி தவறி போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அது மாதிரி எத்தனை பேர் வழி தவறி போயிட்டாங்களோ, நிறைய பேர் வழி தவறி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இங்கே அது காரணம் தனி உடைமை நடைமுறை. சமத்துவம் என்பது இல்லாமல் போய் எல்லாருக்கும் எல்லாமே சமமாக கிடைக்கணும், நியாயமாக கிடைக்க வேண்டியது எல்லாருக்குமே சரியான வழியில் சரியான சதவீதத்தில் பூர்த்தி செய்யப்படணும். அந்த தவறு நடந்ததுனால தான் இவ்வளோ பெரிய நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் வழி தவறி போகிறதுக்கு காரணமாக இருக்குது. நம்ம வழி தவறி போயிட்டுருக்கோம். மனுஷங்க எல்லாருமே வழி தவறி போயிட்டுருக்காங்க. அழிவோட எல்லைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அந்தளவுக்கு வழி தவறி போயிட்டுருக்கோம். அந்த தவறுக்கு தனி மனித வாழ்க்கையில் நடந்த தவறுகள் தான் காரணமாக இருக்கிறது. அதுக்கு இந்த அரசாங்கம் காரணமாக இருக்குது.